Training is not agreement, but understanding. உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால். எனக்காக நீ வெட்டுனா நீ என் மேல அன்பா இருக்க, அதனாலதான் பேர் எடுத்து வெட்டினா. இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கு அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு. இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஃபேமிலி மேட்டர்ஸ், குடும்பம், அதை சார்ந்த விஷயங்களே நம்ம பேச போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் எங்களோடு கூட நீர் பேசி வருகிற இந்த காரியங்களிலே இன்னும் கூடுதல் தெளிவையும் கூடுதல் டெப்த்தை நீங்கள் எங்களுக்கு தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்புவிப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவியனுடைய வல்லமை அவருடைய வாழ்வில் கிரியை செய்கிறதை அவர்கள் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக, எங்கள் காதுகளிலே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஏற்ற விதத்தில், எங்களுக்கு புரிகிற விதத்தில், எங்களுடைய உள்ளத்துக்கு தேவையான விதத்தில் அந்த வார்த்தைகள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஒரு மாற்றம் உண்டாக போகிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம் நிறையா குடும்ப விஷயங்களை குறித்து பேசியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமான வசனம். லூக்கா 9வது அதிகாரம் 58வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இந்த வசனம் ஆக்சுவலாக ஃபேமிலிக்காக இயேசு சொன்ன வார்த்தை இல்லை. இங்கே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்லி ஒரு சீஷன் சொல்கிறான். அப்படி சொல்லும்போது இது ஒரு சொகுசான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இயேசு இதை சொல்கிறார். இவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது, எனக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்கிறார். இந்த வசனத்தை ஏன் நான் குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு எடுத்தேன்னா, அந்த ஹவுஸ், ஒரு வீடு, இந்த நரிக்கு ஒரு வீடு இருக்குது, குருவிக்கு ஒரு வீடு இருக்குது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தலை சாய்க்க இடம் இருக்கிறதா? அதுதான் ஒரு கேள்வி. ஆமாம், எங்களுக்கு இருக்குது, எங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறோம், ஏதோ ஒரு வீட்டில். சில பேர் ரோட்லேயே டென்ட்டு போட்டு கூட இருக்கிறாங்க. ஆனால் தலை சாய்க்க முடியுதா? வீட்டுக்குள்ளே வந்தால் கேன் வி டேக் ரெஸ்ட் இன் த ஹவுஸ்? அதுதான் இங்கே கேள்வி. தலை சாய்க்க இடம் உண்டா அப்படின்னா, அந்த ரெஸ்டிங் பிளேஸ் அதுதானே தலை சாய்க்கிற இடம். வீட்டுக்குள்ளே நிம்மதி இருக்குதா? வீட்டுக்குள்ளே வந்தால் அங்கு இளைப்பாறுதலோடு சமாதானமாக நம்மளால் இருக்க முடிகிறதா? இதுதான் கேள்வி. இந்த நரி தன்னோட குழியை வெட்டுறதோ அல்லது குருவி தன்னோட கூடை கட்டுறதோ மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களுக்காக, முட்டை போட்டு குஞ்சு பொரிப்பதற்காக, முக்கியமாக ஆபத்துகள் வந்தால் ஓடி ஒழிந்து கொள்வதற்காக, இரவு நேரங்களில் இளைப்பாறுவதற்காக. எந்த மிருகமும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது. அது இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலே இருக்கிறோம். பறவைகள் காலையில் கூடை விட்டு வெளியே போயிடும், இரவு தான் வரும். ஒரு காலங்களில் இப்படி சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை, காலையிலே போயிட்டு சாயந்தரம் தான் வர்றோம், படுத்திருந்துட்டு எழும்பி போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தொடர்ந்து வேலை பார்க்குறவங்க ஒரு சலிச்சுக்கிற ஒரு விஷயம் இருந்தது இல்லையா? ஆனால் இந்த மிருகங்கள்ட கவனித்து பார்த்தா அது இந்த வீட்டை சும்மா இருக்கிறதுக்காக பயன்படுத்தலை, சும்மா படுக்கிறதுக்காக அப்படி பயன்படுத்தலை. பகல் நேரம் முழுவதும் அது வெளியே இருக்கும், இரவு நேரங்களில் தங்கும். அப்படி தங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல் கூண்டு வந்துருச்சுன்னா. சில பறவைகள்லாம், ஏதாவது இந்த சிறு பறவைகளை
கழுகு மாதிரி பறவைகள் விரட்டிச்சுன்னா அது எப்படியாவது பறந்து வந்து தன்னுடைய கூட்டில் வந்து தங்கிடுது. அதுக்கு அந்த கூடு வந்து ஒரு பெரிய சேஃப்டி பிளேஸாக இருக்குது, ஒரு பெரிய செக்யூரிட்டியாக இருக்குது. நரிகள் கூட அப்படிதான், ஏதாவது அதுக்கு வெளியே ஆபத்து மாதிரி தெரிஞ்சதுன்னா ஓடி வந்து அதனுடைய குழிகளுக்குள்ள, அது நரி இல்லை பாம்பு கூட அப்படிதானே, அதுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது அதனுடைய குழிக்குள்ளாக அதனுடைய வீட்டுக்குள்ளாக அது போயிடுது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ள என்ன ஆபத்து இருக்குமோன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழைய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ நிறைய பேர் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கர்த்தருடைய பிரயாசம் விருதா அப்படின்ற வார்த்தையில் எங்கே அழுத்தம் கொடுத்துருக்காங்கன்னா கர்த்தர் வீட்டை கட்டணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு அழுத்தம் கொடுக்குற இடம் எதுனா கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போது யாரோ ஒருத்தர் கட்டுறாங்க அந்த வீட்டை. எப்படி நரிகள் தங்களுக்கு வேண்டிய வீட்டை தாங்களே கட்டி கொள்கிறதோ, எப்படி குருவிகள் தங்களுக்கு வேண்டிய வீட்டை தாங்களே கட்டி கொள்கிறதோ, அதுபோல ஒரு மனிதனோ மனுஷியோ அவர்களுக்கு தேவையான வீட்டை அவர்கள்தான் கட்டிக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் வலியுறுத்துகிற விஷயம். தேவன் நமக்கு உதவி செய்கிறார், தேவன் எல்லாருக்கும் உதவி செய்கிறார். கட்டினா தானே தேவன் கூட சேர்ந்து கட்டுறாரு. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருதான் இருக்கிற வசனத்தை இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசித்து பார்ப்போம். கர்த்தர் வீட்டை கட்டணும்னு விரும்புறாரு, ஆனா இங்க கட்டுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி சொன்னா அவர் படுற பிரயாசம் விருதாதான். நம்முடைய வாழ்க்கையில நாம திருமணத்தை எப்படி பார்க்கிறோம் அல்லது குடும்பத்தை எப்படி பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னா, ஏதோ 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டா அது குடும்பம், அது தன்னால் நடக்கிற விஷயங்கள் அப்படியே அது ஆயிடும். அல்லது 2 பேருக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அங்கே கண்டிப்பாக அன்புன்னு ஒன்று இருந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிடுறோம். இப்போ ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் அந்த வசனம் இருக்கு இல்லையா, இது முதற்கொண்டு மனுஷன் தன் தாயும் தகப்பனையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான். இது வந்து ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்ன்னு நினைக்கிறோம். 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துரும் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஆனால் அந்த வசனத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதன் நிமித்தம், எதன் நிமித்தம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் ஒரு பாட்டு பாடுறான். ஆதாம் ஒரு பாட்டு பாடுறான். அவர் நிறைய மிருகங்களை கொண்டு வந்து அவன் முன்னால் வைத்தார், ஆனால் அவன் எதையுமே செலக்ட் பண்ணலை. அவன் செலக்ட் பண்ணாமல் இப்போ ஆண்டவர் அவனை தூங்க வைத்து ஒரு பெண்ணை அவனுக்கு முன்னால் கொண்டு வரார். அப்போ அவன் ஒரு பாடல் பாடுறான். இதோ இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள்னு அவன் சொல்லும்போது, இதை சொன்னதுனால இதன் நிமித்தம், அப்போ அதுக்கு முன்னால் என்னமோ நடந்திருக்குது, அதன் நிமித்தமாக மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்குது. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அப்பா அம்மா கிடையாதுன்னு நமக்கு தெரியும், அப்படி புரிஞ்சிருக்கிறோம் இல்லையா. அப்போ ஏன் அந்த வசனம் அங்கே சொல்லப்பட்டதுன்னு நமக்கு தெரியல. பின்னால் அப்படி நடக்கும், மற்ற சந்ததிகளுக்கெல்லாம் அப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி சொல்லப்பட்டதாக புரிந்து கொள்கிறோம். ஆனால் இது தேவன் சொன்ன வார்த்தை இல்லை. இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து இசைந்திருப்பான் என்று தேவன் சொன்னார், அப்படி சொல்லலை. இதன் நிமித்தம் நான் என் பெற்றோரை விட்டு என் மனைவியோட இது முதற்கொண்டு இசைந்திருப்பேன்னு ஆதாமும் சொல்லலை. ஆதாம் சொன்னானும் போடல, தேவன் சொன்னானும் போடல. ஆனால் ஒரு கான்சிக்வன்ஸாக போட்டிருக்குது. என்னமோ அவனு சொல்லியிருக்கிறான், ஒரு பாட்டை பாடியிருக்கிறான், அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்குது. அந்த வெளிப்பாடு நிமித்தமாக, இதன் நிமித்தம், இந்த வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவர்கள் இப்படி இருப்பாங்க, அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த குடும்பம் என்று சொல்லுகிறது நாம கட்ட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா நிறைய பேர் நிறைய சமயத்தில் அந்த வாலிப நாட்கள்லாம் நீங்களே பின்னோக்கி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். திருமணம் பண்ணுறதுல ஒரு பெரிய ஆசை இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ஆசை வந்துடும். அந்த வயது வந்தபோது நமக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு ஆசை வந்துடும். குடும்பத்தில் உள்ளவங்களும் வயசாகிடுச்சு, இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லி பெரிய எக்ஸ்பெக்டேஷன், நமக்கு நிறைய கனவுகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். குடும்பத்தை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, குடும்பம்னா இப்படி வச்சுருக்கணும்னு கூட இல்லை, குடும்பம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இனிமே நமக்கு ஒரு பாதுகாப்பு, இனிமே நம்மளை கவனிச்சிக்க ஒரு ஆள் நமக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெண்ணையும் பெண் ஆணையும் குறித்து ஒரு பெரிய கற்பனையோடு கூட
இருப்பாங்க. ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இந்த திருமண வாழ்க்கை குறித்து எந்த ப்ரிப்பரேஷனுமே பண்ண மாட்டாங்க. எந்த மன அளவிலான திருமணம்னா என்ன, திருமணத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், அது மாதிரிலாம் நம்ம சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. அதாவது என்டரிங் வித் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். எந்த ஆயத்தமும் இல்லை, ஆனால் எதிர்பார்ப்புகள் பயங்கரமாக இருக்கு. இப்போ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் ஒருத்தர் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, பயங்கரமான ஆசை. அந்த காரில் தான் வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சிருக்கிறாரு. அந்த காரில் போய் உட்காந்து வண்டி ஓட்டுற மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டாரு. ஆனால் சாதாரண வண்டி கூட அவர் பழகினதே கிடையாது. சாதாரண ஒரு காரில் கூட ஏறி உட்காந்து ஓட்டுறதே இல்லை. இவர் கனவு கண்ட மாதிரியே, ஒரு ஆசைப்பட்ட மாதிரியே லா ஆஃப் அட்ராக்ஷனில் வேலை நடந்துருச்சு. என்ன நடந்துருச்சு? கார் அவர் கைக்கு வந்துருச்சு. அவர் ஏறி உட்காந்து ஓட்டினா என்ன ஆகும் பாருங்க. அது பயங்கரமான ஒரு விபத்தை சந்திக்கிறது போல. எந்த விதமான, இப்போ சில பேர் கிண்டல் அப்படி கூட கேட்பாங்க, அப்படின்னா என்ன பிரதர், முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றது இல்லை. என்ன விஷயம் நம்ம சொல்ல வரோன்றதை புரிந்து கொள்ளணும். இது ஒரு மன அளவிலான ஆயத்தப்படுதல் இல்லாமல், ஒரு நாம தான் இந்த வீட்டை கட்ட போறோம் அப்படி இல்லாம தானா ஏதோ நடந்துரும், அல்லது வர்றவங்க தான் இந்த வீட்டை கட்ட போறாங்கன்னு ஒருத்தர் நினைச்சுக்கிறாங்க. ஆண் என்ன நினைத்துக்கிறாரு, பெண் வந்து வீட்டை கட்டிடுவாங்க, நம்ம இதே மாதிரி தொடர்ந்து ஜாலியாகவே இருந்துக்கலாம், டெய்லி ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்துட்டு வந்துடலாம், மிந்தி எப்படி இருந்தோமோ அப்படியே தான் வாழ்க்கை இருக்கும் போல் இருக்குது. இப்போ கூடுதலாக ஒரு மனைவி வந்து நமக்கு சந்தோஷத்தை தர போகிறாங்க, குழந்தெல்லாம் பிறந்துடும், அப்புறம் நம்ம தூக்கி வச்சு கொஞ்சம் வேண்டித்தான், ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த பெண்ணு நினைக்கிறா, அட்டேங்கப்பா இனிமேல் வந்து என்னை தாங்குன்னு ஒருத்தர் தாங்க போகிறாரு, என்னை அப்படியே அன்பான வார்த்தைகளால் குளிப்பாட்டி, அல்லது இந்த காதலிக்கும் போது அவங்க பேசுகிறாங்க இல்லையா, ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இதே மாதிரி தான் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு பெரிய நம்பிக்கையோடு கூட உள்ளே வர்றாங்க. இனிமேல் இந்த வாழ்க்கை நடத்துறது ஃபுல்லாக என் வேலையே கிடையாது, அவர் வேலை. அவர் என்ன நினைக்கிறாரு, இனிமேல் என் வாழ்க்கை நடத்துறது என் வேலை கிடையாது, முந்தியாவது அம்மா சத்தங்கத்தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இனிமேல் அந்த தொல்லையும் கிடையாது, இனிமேல் நான் சத்தம் போட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு போல் இருக்குன்னு நினச்சி இவர் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்த பிறகு தான் பிரச்சனை இவங்க நினச்ச மாதிரி இல்லை, அங்கே வேற விஷயம் நடக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ எப்படி இந்த நரியோ இந்த குருவியோ தனக்கான வீட்டை அது வடிவமைத்துக் கொள்ளுகிறதோ, அதுபோல உங்களுடைய வீடு எப்படி இருக்கணும், எந்த டெம்பரேச்சரில் இருக்கணும், எந்த மாதிரி நிம்மதியோடு இருக்கணும், எந்த மாதிரி சமாதானத்தோடு இருக்கணும், எந்த மாதிரி வார்த்தைகள் பேசப்படணும், ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அல்லது ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழையும் போது எப்படிப்பட்ட வரவேற்பு அவர்களுக்கு தர வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்தெந்த விஷயங்களை என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க வடிவமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ளணும். நிறைய பேர் இது புரியாததுனால எங்கெங்கயோ சக்சஸ் ஆகுறாங்க, ஆனா ஃபேமிலியில வரும்போது பயங்கர ஒரு தோல்வியில இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு ஆளுக்கு எல்லா பகுதிகளிலையும் வெற்றி வேணும் தானே, ஒரு ஆளுக்கு பணம் இருக்குது, அவருக்கு புகழ் இருக்குது, அவரால் எல்லாம் செய்ய முடியுன்ற ஒரு சூழல்ல கூட வீட்டுக்குள்ள வந்தாருன்னா கொதிநிலை தான் இருக்குது, வீட்டுக்குள்ள வந்தாருன்னா பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுது, வீட்டுக்குள்ள வந்தாருன்னா சமாதானம் இல்லை, அல்லது அந்த பெண்ணுக்கு பயங்கரமான வெற்றி இருக்குது, அவங்க சொல்றதெல்லாம் வெளியே நடக்குது, அவங்களோட பேர் நல்லா இருக்குது, அவங்களால பணம் சம்பாதிக்க முடியுது, எல்லாம் முடியுது, ஆனா வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இல்லை. அப்படிங்கும்போது மனுஷனே உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டாலும் உனக்கு லாபம் என்னன்னு ஒரு வசனம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தோணுது. எல்லா இடத்துலையும் ஒரு வெற்றி இருக்குது, ஆனா எங்க எனக்கு வெற்றி வேண்டுமோ, எங்க எனக்கு நிம்மதி வேண்டுமோ, எதற்காக இந்த கூண்டு, எதற்காக இந்த வீடு என்று ஒன்று கட்டப்படுகிறதோ அதுவே எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுதே அப்படின்ற பிரச்சனையை பல இடங்களில் நம்ம சந்திக்கிறோம். வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லைங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அது ஒரு நரி வந்து பாம்புக்கு பயந்து ஓடுது குழிக்குள்ள போனால் அங்கே ஒரு பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சூழல்ல நாம மாட்டிக்க கூடாது. நம்முடைய வீடு நமக்கு ஏற்றது போல நம்மால வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு அதுக்கு உதவி செய்கிறார். நாம எப்படி வடிவமைக்கணும்னு நினைக்கிறோமோ தேவன் வடிவமைக்கிற வீட்டுக்குள்ள நாம போய் இல்லை, நாம வடிவமைக்கிற வீட்டுக்கு தேவன் உதவி செய்கிறார். நாம அந்த வீடு கூச்சலும் குழப்பமும் சண்டையுமா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவர் கூட வந்து ஒன்றும் உதவி செய்ய போறதில்லை. ஸோ இந்த வீடு எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்றைக்காவது யோசித்தது உண்டா, தீர்மானித்தது உண்டா? நான் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த வீடு எப்படி, வீட்டை பார்த்து கட்டுறோன்றோம், எது எந்த ஷேப்பில் வேணும், அதுக்கு ஒரு பிளான் போடுறோம், இன்ஜினியரை கூப்பிடுறோம்,
அதற்கு வந்து டயக்ராம்லாம் போடுறோம். இந்த டயக்ராமில் இருக்கிற மாதிரியே தான் இதை கட்டணுங்கிறோம். அதில் கொஞ்சம் ஷேப் மாறிடுச்சுன்னா கூட இடிச்சிட்டுலாம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. அது முதல்ல எப்படி வருதுன்றதை முதல்ல இவங்க பார்த்துடுறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளாக அந்த கல் மண் வச்சு செய்கிறாங்களே, அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு வாழ்க்கை நடக்குது. அதுக்கு எந்த டிசைனாவது இருக்குதா, அதுக்கு எந்த பிளானாவது இருக்குதானா நம்மக்கிட்ட அது இல்லை. பிளானே இல்லாத போது இது எங்கே நோக்கி போயிட்டு இருக்குது, இது முடியும் போது இது முழுமை பெற்று விட்டது என்று நமக்கு எப்போ தெரியும்? நமக்கு தெரியவே தெரியாது. ஆரம்பத்தில் எல்லாருடைய வீடுகள்லையும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் எப்படி ஒரு வீடு கட்டும் பொழுது கல் மண் அங்கங்கே கிடக்கும், ஒரு கம்பி அங்கே கிடக்கும், அல்லது சில பேருக்கு பிளான் எல்லாம் சரியாக ரிஜிஸ்டர் ஆகாது. அவங்க வந்து பார்த்துட்டு இங்கே எப்படி இந்த ரூம் வரும்னு சொல்கிறாங்க, கிச்சன் எப்படி இங்கே வரும், ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவங்களால முழுமையை பார்க்க முடியாது. ஆனால் படத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு விளங்கிடும். ஆனால் நம்மக்கிட்ட படமே இல்லாத போது அது முடிஞ்சிருச்சா முடியலையானே நமக்கு தெரியாது. இது நம்முடைய வாழ்வு இங்கே நிலவரம் ஆயிடுச்சு, இங்கே கிரவுண்டட் பண்ணிட்டோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. அதனால தான் முக்கியமான ஒரு விஷயம், இந்த வீட்டுக்கு தரிசனம் உடையவர்களாக, மிஷன் உடையவர்களாக, எதை நோக்கி நாம் போகிறோம் என்பதை அறிந்தவர்களாக இருக்கிற குடும்பங்களில் இந்த நிம்மதி அல்லது இந்த கிரவுண்டட் சிச்சுவேஷன் வந்து நல்லா இருக்குது. இல்லைன்னா அதற்காகவே போராடிக்கிட்டு இருக்கிறவங்களாகவே நாம் இருக்கிறோம். ஸோ முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்கான குடும்ப சூழலை அடுத்தவங்க உருவாக்க மாட்டாங்க. எல்லா கணவனும் கவனிக்க வேண்டியது, மனைவி தான் வீட்டை கட்டுறான்னு பைபிளில் போட்டிருக்குது. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு போட்டிருக்குதுன்றது புருஷனுக்கு வேலையே இல்லைன்னு சொல்றதுக்காக அங்கே போடப்படல. அது புத்தி உள்ள பெண்ணுக்கும் புத்தி இல்லாத பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசமே தவிர பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள வித்தியாசத்துக்காக அந்த இடத்துல அந்த வசனம் போடல. புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி உள்ள கணவன் தன் வீட்டை கட்டாதிருக்கிறான்னா போட்டிருக்குது. யார் கட்டுறா யார் இடிக்கிறான்னு அவங்களுக்கு சொல்லப்பட்ட விஷயமே தவிர நமக்கு இல்லை. ஆனால் மிக முக்கியமாக பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, புருஷனுக்கு தான் எல்லா பொறுப்பும் இருக்குது, நான் வீட்டை கட்டுறதுக்கு எந்த விதமான விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இது இரண்டு பேரும் சேர்ந்து கட்டுகிற ஒரு விஷயமாக இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் புரிந்து கொள்ள வேண்டியது, இதற்கு நாம தான் பொறுப்பு. இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வீட்டில் சண்டை நடக்குதுன்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பு, இந்த வீட்டில் சமாதானம் நடக்குதுன்னா அதுக்கும் நான் தான் பொறுப்பு. சமாதானத்துக்கு நான் பொறுப்பு, சண்டைக்கு நீ பொறுப்பு அப்படி சொல்லக்கூடாது. பிள்ளைங்கள்லாம் பிறந்த பிறகு அந்த பிள்ளை நல்ல புத்திசாலியாக பரிசு வாங்கும் போது ஏன் பிள்ளை அப்படிம்பாங்க. அது ஏதாவது கெட்ட பேர் வாங்கிட்டு வரும்போது இவர் உன் பிள்ளை என்ன பண்ணிட்டு வந்துருக்குது பாரு அப்படிம்பாங்க. இந்த பிளேம் கேம்லாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அல்லது பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னொருத்தர் காரணம், சமாதானத்துக்கு நான் காரணம், இந்த வீடு நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். இந்த வீடு நல்லா இருக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம். அந்த எண்ணம் நல்ல எண்ணம். ஆனால் இந்த வீடு கெட்டு போனதுக்கு வேற யாரோ காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுவும் கிடையாது. அங்கேயும் நாம தான் நம்முடைய டெம்பரேச்சரை செட் பண்ணணும். சில பேருடைய இதை இப்படி சொல்லுவாங்க, சில பேர் வந்து தெர்மாமீட்டர் மாதிரி என்ன சூழ்நிலை இருக்குதோ அதை காமிப்பாங்க. என்ன சூழ்நிலை இருக்குதோ, இப்போ ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து ஒரு ஆளுடைய வாயில் வைத்தா அது வந்து அந்த ஆளுடைய உடம்புல என்ன டெம்பரேச்சர் இருக்குதுன்னு காமிக்குமே தவிர அந்த ஆள் எந்த டெம்பரேச்சரில் இருக்கணுமோ அந்த டெம்பரேச்சருக்கு அது வராது. ஐயோ இவர் 94 இருக்கணுமே, இவர் 100க்கு போகிறாரே அப்படின்னா தெர்மாமீட்டர் யோசிக்காது. அது இருக்கிற சூழலை காமிக்கும். இது நம்முடைய வாழ்வில் நாம் அப்படி தான் இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே என்ன சூழல் இருக்குதோ அதை நம்ம காமிக்கிறோம். ஆனால் ஏசியெலாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால், ஏர் கண்டிஷன் என்ன பண்ணுதுன்னா அதில் தெர்மோஸ்டாட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த தெர்மோஸ்டாட் என்ன பண்ணுது, நாம் என்ன அளவில் வைக்கிறோமோ அந்த அளவிற்கு இந்த சூழலை கொண்டு வருகிறது. சூழல் வந்து 28, வெளியே வந்து 28, 29 இருக்குது. ஆனால் எனக்கு 24 தான் வேணும். அப்போ நான் அதை செட் பண்ணுறேன். அது என்ன பண்ணுது, அந்த 24க்கு அதை கொண்டு வருகிறது. அப்படி தான் நாம் இருக்கணும். என்ன நடக்க வேண்டுமோ அதை உருவாக்குபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நிறைய பேருக்கு இப்போ இதெல்லாம் ஏன் புரியுறது இல்லைன்னா, முந்தியெல்லாம் நம்ம வீடு வாங்கி பிளான் போட்டு நம்மளே வீடை கட்டணும். இப்போ கட்டி வச்ச வீட்டில் தான் குடியிருக்கிற சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். நிறைய பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டோம்ல, வேற யாரோ கட்டி வச்சாங்க, அதுக்குள்ளே போனது போல் நமக்கு அதை கட்டுறதுன்றது கஷ்டமாக இருக்குது. யாராவது கட்டி வச்சா உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு. அதனால தானே என்னமோ தெரில, நிறையா இந்த திருமணம் ஆனவர்களையே மற்றவங்க கேப்சர் பண்ண பார்க்குறாங்க. ஒரு திருமணம் ஆன பெண்ணையோ திருமணம் ஆன ஆணையோ அடுத்தவங்க எடுத்துக்கொள்ள பார்க்குறதுக்கு அதான் எனக்கு தோணுது. ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஏற்கனவே ஃபினிஷ்டு ப்ராடக்ட் போல் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு வந்து நாம் கட்டணுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது கட்டி வைத்த வீட்டுக்குள்ளே
அப்படி சில பறவைகள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. இந்த மைனா மாதிரி பறவைகள்லாம் வந்து கட்டுறதில்லை. அது வேற ஏதாவது கட்டியிருந்தா அங்கே போய் முட்டை போட்டு வந்துடுறது. ஆனால் பொதுவாக மிருகங்களோ பறவைகளோ தங்களுக்கு வேண்டியதை தாங்களே அமைத்து கொள்கிறது போல நாமும் கூட நமக்கு வேண்டிய தலை சாய்க்கிற இடம். வீடுனா கல் மண் வச்சு நான் சொல்லலை. உங்கள் வீட்டுக்குள்ளே போனால் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டை நீங்கள் அமைத்திருக்கிறீர்களா? எனக்கு நிம்மதியே தரமாட்டேன்றாங்க. இல்லைங்க, நிம்மதி நீங்கள் தான் உருவாக்கணும். அந்த நிம்மதி நீங்கள் உருவாக்கிட்டீங்களான்றதான் கேள்வியை தவிர நிம்மதி தர்றாங்களான்றது இங்கே கேள்வியே கிடையாது. எங்கள் வீட்டம்மா எனக்கு நிம்மதியே தர்றதில்ல, அல்லது எங்கள் வீட்டுக்காரங்க நிம்மதியே தர்றதில்லை அப்படிங்கிற வார்த்தையே தவறான வார்த்தை. யாரும் உங்களுக்கு அதை தர முடியாது. நீங்கள் தான் உங்கள் வீட்டை உருவாக்கணும். அந்த தலை சாய்க்கிற இடத்த நீங்கள் தான் உருவாக்கணும். இல்லைன்னா தலை சாய்க்க இடம் இல்லைன்னு தான் சுற்றிட்டு இருக்கணும். நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. இளைப்பாறுதலே இல்லைங்க, உள்ளே போகவே முடியல, நான் லேட்டாக தான் போவேன், எப்போ விடியும்னு காத்திருந்து வேலைக்கு வந்துடுவேன். அது வேலை மேலே உள்ள பெரிய அக்கறைகள்லாம் சில பேர் வரதில்லை. வீட்டிலேருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் இல்லையா, அதனால சில பேர் தப்பிச்சு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு விஷயம் புரியணும். இந்த வீட்டை கட்டுறதுன்றது எதை வச்சு நீங்கள் கட்ட போகிறீங்க, எதை வச்சு நீங்கள் கட்ட போகிறீங்க. முதல்ல வீடு ஒரு கட்டுவதற்கு நீங்கள் உங்களுக்கு தெரியணும். இந்த குருவிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கட்டுது. அந்த வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதை அன்றைக்கி நான் வாசித்துட்டு இருக்கும்போது அற்புதமான ஒரு விஷயம் போயிருந்தேன். அந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல, குறிப்பாக அந்த இடத்துல வர்ற வார்த்தை ஸ்கில் அப்படின்னு வருது. இந்த ஞானத்தின் ஆவியை ஊற்றினார் எங்க ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு ஒருத்த மேலே அந்த அபிஷேகத்தை வைத்தார்னு வருது இல்லையா. அந்த ஞானம், அந்த இடத்துல வர்ற ஞானம் இருக்கு, அது ஸ்கில். அந்த ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான ஒரு திறனை அவனுக்கு தந்தார் அப்படின்னு இருக்கு. அதுபோல இந்த இடத்துல நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிற வீடு ஞானத்தினாலே கட்டப்படும்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்கில் அப்படின்னு போட்டிருக்கு. பெரிய ஆற்றல் அல்லது திறமை தேவைப்படுகிறது ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். கடைசியாக ஃபேமிலியை பற்றி நீங்கள் என்ன புக்கு வாசித்தீங்க? குழந்தை வளர்ப்பை பற்றியா இருக்கலாம், அல்லது அன்பு செலுத்துறதை பற்றி இருக்கலாம், அல்லது குடும்பம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இருக்கலாம். இதை பற்றி கடைசியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க விரும்பணும்? நம்ம தெரிஞ்சுக்க விரும்பல. நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு அது ஏற்கனவே இன்பில்ட்டாக உள்ளே இருக்குது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது இன்பில்ட்டாக உள்ள அதுவாக ஆயிடும் போல் இருக்குது. இதுதான் குடும்பம், அப்படி சண்டைலாம் போட்டுக்கிட்டு இப்படி இருக்கணும் போல் இருக்குது. அல்லது நமக்கு துரதிர்ஷ்டம், நம்ம துரதிர்ஷ்டம், நம்ம சரியாக செலக்ட் பண்ணல, நம்ம துரதிர்ஷ்டம் கடவுள் நமக்கு சரியாக தரல, இந்த மாதிரி எதையாவது ஒன்று பேசிட்டு காலத்தை கடத்த நினைக்கிறோமே தவிர இது ஒரு ஸ்கில், இது ஒரு கலை, இது ஒரு படித்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இதை கற்றுக்கொண்டா ஞானத்தினாலே வீடு கட்டப்பட முடியும். அந்த கட்டப்படுதல் கூட இதோ புதுசாக கட்டுறதில்லை, மெயின்டெனன்ஸ் ஒர்க், அல்லது இடிந்து போன ஒன்றை மறுபடியும் கட்டுவது, ரீபில்ட்னு போட்டிருக்குது. யூ கேன் ரீபில்ட் யுவர் ஹவுஸ் வித் ஸ்கில். அப்போ உங்களுடைய குடும்ப சூழல், நீங்கள் ஒருவேளை திருமணமாகி 10 வருடம் 15 வருடம் 20 வருடம் ஆயிருக்கலாம். அந்த 20 வருடங்கள் கழித்தும் கூட நமக்கு வந்து நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லைன்னா இப்போ கூட என்ன பண்ண முடியுமான்னா அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா, அந்த இப்போ ஒரு குக்கிங், அது வந்து ஒரு ஸ்கில் இல்லையா, அந்த ஸ்கில்லை வந்து யார் வேணா கற்றுக்கலாம். சில பேர்லாம் அந்த கத்தி தூக்கி போடுறது, இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கும்போது வெறும் கப்பம் கோன் மட்டும் கொடுப்பாங்க, ஐஸ்கிரீம் இவங்களே வச்சுப்பாங்க, அது மாதிரி அதெல்லாம் ஒரு ஸ்கில் பாருங்க. அந்த திறன்கள்லாம் வளர்த்து கொள்ளப்படுறது. இந்த மூணு பந்தை போடுவாங்க, ஜக்லிங்னு சொல்லுவாங்க. அது யாருக்கோ பிறக்கும் போதே உண்டாகின திறமை கிடையாது, அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன். அதை தான் ஸ்கில்னு சொல்றோம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறன். ஆனா நமக்கு இதை கற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பமே இருக்கிறது இல்லை. நாங்கள் நிறைய அந்த ஃபேமிலி செமினார்ஸ் நடத்துவோம் பாருங்க. அந்த செமினார் நடத்தும் போது யாருக்காக அந்த செமினார் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வாழ்வில் எப்போ பார்த்தாலும் சண்டையும் சச்சரவுமா இருக்கிற சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தருவோம், ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை ஏற்படுத்துவோம், அவர்களுக்கு போதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் பொதுவாக நாங்கள் நடத்துறது மட்டும் இல்லை, யார் ஃபேமிலி செமினார் நடத்தினாலும் நோக்கம் அதாக தானே இருக்கும்.
ஆனால் அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறவங்க பாருங்களேன், ஜோடி ஜோடியாக வருவாங்க. சரியில்லாத குடும்பத்தில் வரமாட்டாங்க. யாருக்கு தேவையோ, யாருக்கு இந்த குடும்பம் சூழல் சரியில்லையோ அவங்க வர்றதில்லை. யார் ஏற்கனவே நல்லா இருக்காங்களோ அவங்க 2 பேரும் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுறதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் மேம்படுவாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் யாருக்கு தேவையோ அவங்க வர்றதில்லை, அவங்க கற்றுக்கொள்ள விரும்புறதில்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, திருமணம் இது 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 வந்து தன்னால நடந்துரும் நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. பிறகு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாங்க. அதாவது பர்ஃபெக்ட் மேன், பர்ஃபெக்ட் உமன். இப்படி இதுதான் புருஷனா, இதுதான் மனைவியா அப்படிலாம் கேட்பாங்க பாருங்க. ஒரு புருஷனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா, மனைவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதான்னு தெரிஞ்சா எப்படி வரும்போதே தெரிஞ்சுக்கிட்டா வர்றாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த குருவிகள் கூடு கட்டும் பொழுது உடைந்த குச்சிகளை வைத்துதான் கூடுகள் கட்டுகிறது. broken pieces, nest are built with broken pieces. நம்ம கிட்ட முழுமையான மக்கள் வரல. ஒரு ஆணுகிட்ட ஒரு பெண்ணோ, ஒரு பெண்ணுகிட்ட ஒரு ஆணோ வரும்பொழுது அவன் முழுமை அடைந்தவனாக வரவில்லை. யாரும் இங்க முழுமை அடையிறதும் இல்லை. ஆனா உடைந்த குச்சிகள், இவங்களுக்கு சின்ன வயதிலிருந்து ஏற்பட்ட உடைவுகள், பேக்கேஜஸ்லாம் இருக்குது, இவங்களுக்கு பேக்கேஜஸ்லாம் இருக்குது. இந்த உடைந்த குச்சிகள் தான் நம்ம கிட்ட தரப்படுகிறது. அந்த உடைந்த குச்சிகளை வச்சு தான் நம்ம வீட்டை கட்டுறோம், அந்த கூடு கட்டுகிறது போல. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்குதுன்னா, முழுமையடைந்த மனிதர்கள் மேல இருக்கு, பர்ஃபெக்ட் பீப்புள் மேல இருக்கு. எனக்கு சரியான நபர் வேணும் அப்படிங்கிறதுல. அப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ண தான் நினைக்கிறோம், ஒரு சரியான நபரை கல்யாணம் பண்ண தான் நினைக்கிறோம். எப்போ அவர் ஒருத்தரை கண்டுபிடிக்கிறோம், காதலிக்கும் போதோ அல்லது பெண் பார்த்து மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணும்போதோ சரியான ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற வீட்டையே, இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமான செவுத்தை பாருங்க, நல்ல பழப்பழப்பாக அழகாக இருக்கும், பெயிண்ட் அடிச்சு நல்லா இருக்கும். ஆனால் பக்கத்தில் போய், ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராக் இருக்கும். தூரத்துலேருந்து பார்க்கும்போது கிராக் தெரியறது இல்லை, பக்கத்தில் போகும்போது கிராக் தான் தெரியும். என்னடா இது இவ்வளோ கிராக்காக இருக்குதே, உடஞ்சிருக்குதே, கீறல் இருக்குதே, தரையை சும்மா துடைக்கும் போது ஒன்றும் தெரியறதில்லை. எக்ஸாமின் பண்ணும்போது, பக்கத்தில் போய் பார்க்கும்போது தெரியுது, நிறைய ஓட்ட உடைவுகள் அங்கே இருக்குது தெரியுது. அப்போ இந்த காதலிக்கிற நேரம், இந்த மாதிரி நேரங்கள்லாம் தூரத்துலேருந்து பார்க்குற நேரம், அட்ராக்டிவாக தெரிகிற நேரம், பெயிண்ட் அடித்து வச்சிருக்கிற நேரம், நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படியே படபடப்பா ரொம்ப அழகாக தெரிகிறது. ஆனால் திருமணம்னு நடக்கும்போது ரொம்ப பக்கத்தில் வந்து ஒருத்தர் பார்க்குறோம். ரொம்ப பக்கத்தில் வந்து பார்க்கும்போது கிராக் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்குது, கிராக் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போதான் நமக்கு தெரியுது, ஓ நம்ம ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, சூப்பரான ஆளு, இவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டா அப்படியே நம்ம வாழ்க்கை இன்பமாயிடும் அப்படிலாம் நினைச்சோமே, அது தவறு அப்படின்றது அப்போ தெரியறதுனால நம்ம ஏமாற்றம் அடைந்த ஒரு உணர்வு உள்ள போறோம். அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் கிராக் இருக்குது. நீங்க எதை போய் பக்கத்தில் போய் பார்த்தாலுமே அங்க கிராக் இருக்கும். எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் வீக்னஸஸ். இதை வைத்து தான் நாம நமக்கு தேவையான மாதிரியான ஒரு வீட்டை கட்ட போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுன்னா, இந்த புரோக்கன் பீஸை வச்சு, நான் ஒரு புரோக்கன் பீஸ்ன்றது முதல்ல எனக்கு தெரியுது, ரெண்டாவது எனக்கிட்ட தரப்பட்டிருக்குது ஒரு புரோக்கன் பீஸ். இந்த புரோக்கன் பீஸை வைத்து தான் நான் செய்ய போறேன். இந்த உடைக்கப்பட்ட உள்ளம் அல்லது இன்னும் முழுமை அடையாத ஒரு விஷயம், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான். அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான் நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ண போறோம், வேலை செய்ய போறோன்றது நமக்கு தெரியணும். இப்படி சொல்லுவாங்கல்ல, திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு. அது திருமணம் ஆகிற வரைக்கும் தான் நம்ப முடியும். திருமணம் ஆன பிறகு அதை நம்ப முடியறது இல்லை. சொர்க்கத்தில் நிச்சயமாக்கியிருந்தா ஏன் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பழமொழி யார் நம்புறான்னா, திருமணம் ஆகாதவங்க நம்புறாங்க. திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு. இல்லை, நீங்க தான் உருவாக்கணும், நீங்க தான். அதனால தான் நம்ம கொள்கையே பரலோகத்தை பூமி கொண்டு வர்றது. நம்ம தான் சொர்க்கமா மாற்றணும். அதை அங்க ஏற்பாடு பண்ணி நடக்கிறது இல்லை. மனைவியை கண்டு அடைகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். அப்போ யாருடைய வேலை கண்டடைகிறது? நீ சும்மா இருப்பா, தேவனே கொண்டு வந்து இணைப்பாருலாம் சொல்லுவாங்க பாருங்க. இதுலலாம் நமக்கு நம்பிக்கை இல்லை.
சரி தவறுன்றது அவங்கவுங்க விருப்பம். நமக்கு நம்பிக்கை இல்லை. நமக்கு ஆண்டவர் அங்கே மேட்ரிமோனி சர்வீஸ் வச்சிருக்கிற மாதிரி கற்பனை பண்ண முடியல. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன். இதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அப்படி இறைவன் உருவாக்கி வைத்திருந்தா அது ஆட்டோமேட்டிக் சொர்க்கம் எல்லாம் மாறி இருக்கணும். அப்படி ஒன்றும் மாறலையே, இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்னு. அதனால தான் சில பேர் சொல்லிட்டாங்க, அவஸ்தைப்படணும்னா கடவுளுக்கு தலையில வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு. நம்ம அந்த மாதிரி கடவுளை நம்புறது இல்லை. கஷ்டப்படுத்துகிற கடவுளை, மனிதர்கள் கண்ணீர் சிந்த வேண்டும், மனிதர்கள் கஷ்டப்படணும்னு நினைக்கிற ஒரு கடவுளை நம்ம நம்புறது இல்லை. மனிதர்கள் சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு நினைக்கிற கடவுளை நம்புறதுனால அவர் தண்டனைக்காக இதை இன்னாரை சேர்த்து வச்சாருன்னு நம்ப முடியல. அவர் இங்கே மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்தி இவன் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 50% பெண்களும் 50% ஆண்களும் கரெக்டாக பிறந்திருக்கணும். எல்லாருக்கும் 2 வயதோ அல்லது 3 வயதோ குறைவானவர்களாகவே அப்படியே பிறந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்படி கிடையாது. நம்ம பார்க்குறதே எத்தனை பேரை போய் பார்க்குறோம் பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னால் எத்தனை வீடு போய் பார்க்குறாங்க, எத்தனை மாப்பிள்ளையை பார்க்குறாங்க, எத்தனை பொண்ணை பார்க்குறாங்க. பார்த்து அவங்க தான் கண்டடைகிறாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லா சொன்னார், ஜாடிக்கேற்ற மூடினாலும் மூடும்போது சத்தம் வரதான் செய்யுமா. அப்படி எல்லா உறவுகள்லையும் இந்த பர்ஃபெக்ட்னஸ், ஏன் இந்த பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்குறோம்? மூன்றாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதாவது முதலாவது, கூண்டை நாம தான் கட்டுறோம், நமக்கு ஏற்றது போல வடிவமைத்து கொள்ளணும். ரெண்டாவது, உடைந்த குச்சிகளால் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை கட்டுறோம், புரோக்கன் பீசஸால் தான் கட்டுறோம். மூன்றாவது, ஏன் நம்ம இந்த பர்ஃபெக்ட்னஸ் எதிர்பார்க்குறோம் அல்லது ஏமாற்றப்பட்ட உணர்வு எதிர்பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால், இந்த திருமணம் என்பதை குறித்த ஒரு ஐடியாவோட வர்றோம். நம்ம குடும்பம்னா இப்படி தான் இருக்குன்ற ஐடியாவோட வரும். ஏன்னா நம்ம பார்த்துருக்குறோமே, நம்ம ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துருக்குறோமே, நம்ம அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, அப்பா அம்மாவை எப்படி கவனிச்சிக்கிறாங்க அப்படின்லாம் பார்க்குறோம் இல்லையா. ஒரு குழந்தை பார்க்குது, அவங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்க்குது. எப்போ பார்க்குதுன்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தைக்கு விவரம் தெரியுது. ஒரு 8 வயசு 10 வயசாக இருக்கும்போது அந்த 10 வருஷம் அந்த அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துன்னு இந்த குழந்தைக்கு தெரியாது. அவங்க எவ்வளோ சண்டை போட்டாங்க, எத்தனை முறை கோச்சிக்கிட்டு போனாங்கலாம் இது குழந்தைக்கு தெரியாது. இந்த குழந்தைக்கு அவங்க இந்த பலாப்பழ ஆண்டுகள்னு சொல்லுவோம், இந்த மேரேஜ் சீசன்ஸ் ஆஃப் மேரேஜ்னு இருக்கு பாருங்க. ஒரு பலாப்பழத்தை உரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கில், அந்த ஞானம். அந்த பலாப்பழத்தை உரிக்கிறதுக்கு ஒரு ஸ்கில் இருந்ததுன்னா, அது எண்ணெய்லாம் வச்சுருப்பாங்க, கத்தி வச்சுருப்பாங்க, அதை அழகாக உரிப்பாங்க சில பேர். அதை சரியாக உரிக்க தெரிஞ்சவங்க, ஆபத்து இல்லாமல், கைகளை வெட்டி கொள்ளாமல், அந்த பலா முள்ளாக இருக்கும்ல, அது கைகளில் படாமல், அது மாதிரிலாம் இந்த கத்தி வழுக்கிட்டு போவோம். அது ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் உள்ளே இறங்காது, வழுக்கிட்டு போவோம். அந்த நேரத்தில் கைகளில் பட்டுரும். அந்த மாதிரிலாம் படாமல் அதை அழகாக உரிச்சிக்கிட்டா உள்ள ரொம்ப இனிமையான சோலைகள் இருக்கும். அதில் ரொம்ப நல்ல பழுத்த அந்த பலாப்பழம்லாம் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் 5 வருடம் 6 வருடம் அல்லது சில பேருக்கு 3 வருடம் நல்ல ஸ்கில்டோடு உள்ளே வந்தாங்கன்னா சீக்கிரமே கூட என்ன நடக்குது, அவங்க அந்த அந்த உரிக்கிற தன்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ஈஸியாக உரிச்சிருவாங்களே. அதுபோல் இந்த திருமண வாழ்க்கை கூட முதல்ல இந்த பலாப்பழம் உரிக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருந்ததுன்னா அல்லது அதை கற்றுக்கிட்டாங்கன்னா, அதை ஈஸியாக உரிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளுக்குள்ள சுவையான பழங்கள். சில பேர் அதை பார்க்கறதுக்கு முன்னாலேயே இது டிவோர்ஸ்ன்ட்டு போயிடுவாங்க. இதை உரிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது, கை காலெல்லாம் வெட்டுது, அதனால் இது வேணவே வேணான்னு தூக்கி போட்டுடுற மாதிரி சில பேர் தூக்கி போட்டுடுறாங்க. ஆனால் உண்மையிலே அதுக்குள்ள நல்ல சுவையான சூளைகள் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் சினிமாவில் நம்முடைய நண்பர்கள் இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ நண்பர்களோட வெளியே போகிறோம், ஒருத்தருக்கு கல்யாணம் முடியுது, கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம சாப்பிட கூப்பிட்றாங்க, நம்ம போகிறோம், அந்த புதிதாக திருமணம் முடிந்தவர்களை பார்க்குறோம். நமக்கு இன்னும் திருமணம் முடியல, அவங்க பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க, பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்து நமக்கு தெரியாது. வெளியே காட்டுற ஒரு முகம் இருக்குது இல்லையா, இந்த முகத்தை தான் நம்ம பார்க்குறோம். சினிமாலேயும் அப்படி தான். சினிமாவில் என்ன பார்க்குறோம், பயங்கர கஷ்டப்படுறாங்க, எல்லாம் காதலிக்கிறது, அப்பா அம்மா எதிர்க்கிறாங்க, எல்லாத்தையும் முடித்து நண்பர்கள்லாம் சேர்த்து வைக்கிறாங்க, கல்யாணம் முடிஞ்சு சுபம் போட்டுடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்கன்னு காமிக்கிறது இல்லை. அதுபோல் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பயாஸ்டு ஐடியா இருக்குது. ஓ, குடும்பம்னா இப்படி தான் போல் எங்கள் அப்பா அம்மா எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படி தான் நானும் வாழ போகிறேன் போல் இருக்குது. அல்லது சில குடும்பத்தில் அப்பா அம்மா நல்லா வாழ மாட்டாங்க, ஒரே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கருத்து உருவாகுது, இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது,
நம்ம இந்த மாதிரியான ஒரு சின்ன சண்டை கூட நம்ம வீட்டில் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு ஆயத்தமாகி வர்றாங்க. அப்புறம் இங்கே அவங்க குடும்பம் மாதிரி இங்கே சண்டை நடந்துட்டு இருக்கும். ஸோ திருமணத்துக்குள்ளாக போகும்பொழுது நம்ம நினச்சிக்கணும், ஒவ்வொரு மிருகத்திற்கும் எப்படி ஒரு யூனிக்கான நெஸ்ட் இருக்குதோ, ஒவ்வொன்றும் கட்டும் பொழுது வெவ்வேறு மாதிரியான ஒரு அதற்கேற்றது போல கட்டுகிறதோ, அதுபோல அவர் நெஸ்ட் இஸ் யூனிக். இது H2O மாதிரி கிடையாது. 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் ஊத்துனா தண்ணி வந்துடும் ஒவ்வொரு முறையும். அது போல ஒரு ஆணையம் பண்ணி சேர்த்து விட்டா அது ஒரே மாதிரியான குடும்பத்தை இங்க உருவாக்க போறதில்லை. ஒவ்வொரு மனிதனுடைய விரல் ரேகையும் எப்படி வித்தியாசமானதோ அதுபோல ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசமானது. நான் பாருங்க, நிறைய வருஷங்கள் இந்த ஃபேமிலி செமினார்ஸ் நடத்தியிருக்கிறோம். ஃபேமிலி செமினார்ஸ் அங்கங்க நடத்தியிருக்கிறோம். அதுல எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாடம் என்னன்னு சொன்னா, இந்த ஃபேமிலி செமினார்லாம் பொதுவான காரியங்களை தான் சொல்ல முடியும். அன்பாருங்க, ஒருத்தர் பாராட்டுங்க, நலம் விசாரிங்க, அவங்களுக்கு பிடிச்சமானதை வாங்கி கொடுங்க, இப்படி பொதுவான காரியங்களை சொல்ல முடியுமே தவிர, இந்த பொதுவான காரியங்கள் நிறைய நேரத்தில் அவங்க வீட்டில் போய் அப்ளிகபிள் ஆக மாட்டேங்குது. ஒரு 3 நாள் அப்ளிகபிள் ஆகுது, பிறகு மறுபடியும் அதே பிரச்சனை வந்துருதுன்றது எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த கருத்தரங்கள் நடக்கும்போது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இது ஒவ்வொரு குடும்பமும் வித்தியாசமானது. இது ஒன்னு சேரும்போது வேற வேற கெமிக்கல் ரியாக்ஷன் உருவாகுது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷனா உருவாகும் சொல்லவே முடியாது. எவ்ரி ஃபேமிலி இஸ் யூனிக். எந்த ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவும் இல்லாம அடுத்தவர்களை பார்த்து புருஷனா இப்படி இருக்கணும், மனைவினா இப்படி இருக்கணும், அப்படி இல்லை. எனக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியணும். நான் என்னுடைய வீட்டை கட்ட போறேன், அது வித்தியாசமானது, எல்லாரோட வித்தியாசமானது. எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற குச்சி, எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற அந்த மெட்டீரியல் வேற யாருக்கும் கிடைக்காத மெட்டீரியல் தானே. அதை வைத்து நான் என்ன செய்ய போறேன், அதான் ரொம்ப முக்கியம். நான் ஏற்கனவே சொன்னது போல இதை செய்வதற்கு சில ஸ்கில்ஸ் தேவை. சில ஸ்கில் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது. அதுல முக்கியமானது கான்வர்சேஷன் ஸ்கில். எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது, எப்படி உரையாடுகிறோம். நான் பேசின வீடியோல இதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வாதாட தெரியும், ஆனா உரையாட தெரியாது. வாதாடுறதுனா என்ன? நான் சரி என்பதை நிரூபிக்க நான் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி நான் சரி என்பதை நிரூபிக்க பார்க்கறது வாதாடுதல். ஒரு லாயருடைய வேலை மாதிரி. என் பக்கம் தவறு இல்லை, இந்த தவறுக்கு நான் காரணம் இல்லை, உன்னாலதான் இந்த தவறு நடந்துடுச்சு, இதெல்லாம் வாத முறைகள் தானே. உரையாடல் அப்படிங்கிறது அப்படி இல்லை. கான்வர்சேஷன் அப்படிங்கிறது என் உள்ளத்துல இருக்கிறத மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வது. அப்ப இது ஒரு ஸ்கில். இதை எப்போ பேசணும்னு தெரியணும், எப்படி பேசணும்னு தெரியணும். அதனாலதான் பைபிள்ல அந்த குணசாலியான ஸ்திரியை பத்தி சொல்லும்போது, ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள் அப்படி இருக்கும். ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். எஸ்தர் புஸ்தகத்திலிருந்து நம்ம தியானிச்சோம். நீங்க அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்ற நம்பிக்கையில சொல்றேன் நான். அப்படி இல்லைன்னா மறுபடியும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அதெல்லாம் போடுறோம். அந்த ஃபேமிலி சப்ஜெக்டை போய் கேளுங்க. என்னன்னா, அந்த எந்த நேரத்தில் என்ன பேசுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆழமா நம்புகிற ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த ஆண் பெண் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுனால ஆண்கள் அவர்களுடைய துணையும் அவங்கள மாதிரியே பேசணும், அவங்க எப்படி பேசுறாங்களோ அப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க. பெண்கள் ஆண்கள் தங்களை போலவே பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் கான்வர்சேஷனல் சரியா நடக்க மாட்டேங்குது, இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாததுனால. இப்போ கான்வர்சேஷன் எதை குறித்து பண்ணணும் எல்லாத்தையும் இங்க சொல்ல முடியாது. ஆனால் எதை குறித்து பண்ணணும், என்னைக்காவது நம்ம உட்கார்ந்து நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம், அதுக்கு என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான், அதுக்கு உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு பேசுறது கான்வர்சேஷன் கிடையாது. நான் இதை செய்யலாம், எனக்கு இது தேவைப்படுது, இந்த மாதிரி தேவைப்படுது, இந்த மாதிரி இந்த குடும்பம் இப்படி இருக்கணும் நான் நினைக்கிறேன், அதற்கு நான் இதெல்லாம் செய்யலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை பேசுறது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
நீ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குடும்பம் நல்லாயிடும், நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த குடும்பம் நல்லாயிடும் அப்படி பேசிட்டு இருக்கோம். இல்ல, பேச்சுவார்த்தை அப்படி நடத்தக்கூடாது. என்னுடைய எதிர்பார்ப்பு இது. என்னுடைய எதிர்பார்ப்புக்கு நான் இந்த காரியங்களை, என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறுவதற்கு நான் இந்த காரியங்களை என்ன பண்ண போறேன், செய்ய போகிறேன். அப்போ யாரும் கண்காணிக்க போறதில்லை. இப்ப நீ சரியா இல்லையான்னு நாங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ண வேண்டியதில்லை, கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ நாம சரியா செய்யலைன்னா நம்ம கைவிடப்பட்டுருவோமோ அப்படின்ற உணர்வும் நமக்கு தேவையில்லை. இது எப்படி ஆயிடுது, இந்த குடும்பம்ன்றதை எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா, புருஷனுக்காக வாழணும், மனைவிக்காக வாழணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது, அருமையா இருக்குது கேட்கறதுக்கு. எப்படி நம்ம சர்ச்சில் எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்குதோ, அப்படி இந்த மாதிரியான தத்துவங்கள் பேச்சுவார்த்தைகள்லாம் பேசும்போது ஒரு கொட்டேஷன்ஸாக அது சொல்லப்படும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ராக்டிக்கலாக அது சரியாகவே வரமாட்டேங்குது. ப்ராக்டிக்கலாக உண்மையிலே அது நடைமுறை வாழ்க்கையில் சரியாக வரல. நடைமுறை வாழ்க்கையில் எது சரியாக வருதுன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நான் சரியாக நடந்து கொள்கிறேனா அப்படிங்கிறத ஏன்னா கண்காணிக்க வேண்டியதில்லை யாரும். அதே போல் நான் யாரையும் ப்ளீஸ் பண்ண வேண்டியது இல்லாததுனால நான் சரியாக நடந்துக்கலன்னா இவங்க என்னை கைவிட்டுருவாங்களோன்ற அந்த எண்ணமும் எனக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதுங்களா? இங்கே கைவிடப்பட்டு விடுவோமோ, இல்லைனா வீட்டில் சண்டை வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபேக் லவ் நம்ம காமிக்கிறோம். ஒரு அன்பா இருக்கிறது போல நடிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. ஆனா அன்பு நடிக்கவே முடியாது, அது ஈஸியா கண்டுபிடிக்கப்பட்டுரும். இது உண்மையான அன்பு இல்லை அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கப்பட்டுரும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே எரிச்சல் ஆயிடுது. அதை சில பேருக்கு சொல்லவும் முடியாது, நீங்க உண்மையாவே அன்பா இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு சண்டை ஆயிடும். அதனால ஒரு எரிச்சலோட, ஒரு ஏமாற்றத்தோட, அடுத்தவர்கள் மேல, அடுத்தவர்களுடைய நடவடிக்கைகள் மேல நம்ம சார்ந்து இருக்கிறதுனால தான் நமக்கு எரிச்சலே உண்டாகும். அவங்க சரியா செஞ்சாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்னா எனக்கு நிம்மதி வரவே வராது. அடுத்தவர்கள் மேல நம்ம சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இது ஏதோ சொன்னாங்க, இனிமே உனக்காகவே இவர்களுக்காகவே நீங்கள்ட்டு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி தன்னைத்தானே கவனித்துக் கொள்கிறது தான். ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி தன்னைத்தானே கவனித்துக் கொள்றது, தன்னைத்தானே நல்லபடியா வச்சுக்கிறது, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்கிறது. அடுத்தவங்களோட பாதுகாக்கணும்னு யோசிக்காம நம்மளை நாமளே பாதுகாத்துக் கொள்கிறது அடுத்தவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. சில பேருக்கு அடுத்தவங்க நம்மளை நேசிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே சில டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. டெஸ்ட் எல்லாம் வச்சு இப்படிலாம் ஓகே அப்பெல்லாம் இவருக்கு என் மேல அன்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. உங்க மேல நீங்க அன்பா இருங்க, ரொம்ப உங்களை நீங்க ரொம்ப நேசிங்க, உங்களை நீங்க ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் தன்னால் நடக்கும். ஸ்கில்ஸ், கான்வர்சேஷனல் ஸ்கில். ரெண்டாவது ஸ்கில்ஸ் டு ப்ரொவைட், கொடுப்பதற்காக. இங்கதான் விஷயங்கள் இருக்குது. எதற்காக ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க, பகிர்ந்து கொள்வதற்காக அப்படின்னு சொல்றோம். என்கிட்ட இருக்கிறதான நான் பகிர்ந்து கொள்ள முடியும், என்கிட்ட இல்லாத நான் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? அப்போ நிறைய நேரத்தில் பாருங்க, ஒரு ஆளுடைய வாழ்க்கை முன்னேறாம போவதுக்கு காரணம், ஒரு ஆளுடைய வாழ்க்கை முன்னேறாம போவதுக்கு காரணம் கூட இருக்கிற அந்த நபர்களா இருக்க முடியும். அதாவது கணவனுடைய வாழ்க்கையா சரி, மனைவியுடைய வாழ்க்கையாலும் சரி. நல்லா கவனிங்க, திருப்தி என்பது உங்ககிட்ட இருந்து வருது. திருப்தி என்பது நீங்க தான் வச்சுக்க முடியும். ஆனா முன்னேற்றம் என்பது மற்றவருடைய சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படுது. நீங்களா முன்னேறிட முடியாது. நிம்மதி, சந்தோஷம், திருப்தி இதுக்கெல்லாம் மற்றவங்கள காரணம் சொல்லாதீங்க. ஆனா முன்னேற்றம் என்பது நிறைய நேரத்தில் இப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்பாகவும் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் ரொம்ப ஜோக்கா சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லும்போது நான் ஒரு ஆணா இருக்கிறதுனால இப்படி ஜோக்கா சொல்லுவேன். என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்றது 100% உண்மை. இந்த உலகத்தில் நிறைய ஆண்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்களா, தோத்து போயிருக்கிறாங்களா? அப்போ ஒரு ஆணுக்கு பின்னால, வெற்றிக்கும் பின்னால பெண் தான் அப்படின்னு சொன்னா, தோல்விக்கு பின்னால யார் இருக்கிறா அப்படின்லாம் ஒரு நகைச்சுவையாக பேசுறது உண்டு. ஆனா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு பெண்ணு, ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னால ஒரு ஆண் இருக்க தான் செய்யறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப்புக்கு போகாதது காரணம், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாதது காரணம் அவங்க மட்டுமே காரணம் இல்லை. அவங்களுடைய சூழல், அவருடைய பிள்ளைகளோ, அவருடைய கணவனோ, அவருடைய மாமியாரோ, அவருடைய மாமனாரோ, அவருடைய அப்பாவோ அம்மாவோ யாரோ இவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கான அளவு தங்களை ஆயத்தப்படுத்தியிருக்க மாட்டாங்க. they were not prepared. இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, திடீர்னு நீங்க அரசியல்ல குதிக்கிறீங்க வச்சுங்களேன். ஏன் அரசியல நீங்க குதிக்கிறது இல்லை?
அரசியலுக்கு ஏன் நீங்கள் போகலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட ஏன் போக முடியல? அதற்கு கூட இருக்கிறவர்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லை. அவர்கள் அதற்கு ஆயத்தமாக இல்லாத போது பெரிய பெரிய வேலைகளுக்கு நம்ம போக முடியாமல் போகிறதுக்கு ஆனால் கஷ்டமே அதுதான். நம்ம அங்கே போன பிறகு இவங்க வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் நம்மளை என்ன பண்ணுது, பெரிய இடங்களுக்கு நம்மளை போக விடாமல் தடுக்கிறது உண்மை. It is not just about you. It is not just about you. But everything you are connected. நீ யாரோடெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கீங்களோ அதோடெல்லாம் இது சம்பந்தப்படுறதுனால. அப்போ முதல் விஷயத்துக்கு ரெண்டாவது விஷயத்துக்கு உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒருவருடைய முன்னேற்றத்துக்கு ஒருவர் காரணமா இருக்கிறோமே தவிர ஒருவருடைய நிம்மதிக்கு இன்னொருத்தர் காரணமா இல்லை. அது அவங்கவுங்க தான் நிம்மதியா இருந்துக்க முடியும். அடுத்தவங்க என்ன செஞ்சோம் நம்ம நிம்மதியா இல்லாம போகலாம், அடுத்தவர் என்ன ஜோக் அடிச்சோம் நம்ம சிரிக்காம போகலாம், சாதாரண ஒரு விஷயத்துக்கு விழுந்து விழுந்து சிரிக்கலாம், இது நம்மளுது. ஆனா முன்னேற்றம் நம்ம லெவலுக்கு போகணும்னா நம்மளை சுற்றி உள்ள ஈகோ சிஸ்டம், நம்மளை சுற்றி உள்ளவர்களும் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதற்கு அவர்களை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அதுதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க, அப்படிலாம் செய்ய முடியாது, இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த மனைவி பொதுவாக கணவன்மார் என்ன பண்றாங்கன்னா மனைவிக்கு காசு கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. எது வேணுமோ அதை கேட்டு வாங்கி கொடுத்துட்டா நம்ம தொல்லை தீர்ந்துடும், நம்ம பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் இதை. ஏதாவது நான் சில பேர் இப்படியே பேசுறாங்க, உனக்கு சோறு போட்டனா துணி வாங்கி கொடுத்துட்டுனா நீ அமைதியா இருக்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாயை திறந்து சொல்லலைன்னா கூட நான் அப்படி காசு கொடுத்துட்டா போதும், நான் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டா போதும், அவங்க சந்தோஷமா இருக்க வேண்டியது அவங்களுடைய கடமை அப்படி நினைக்கிறாங்க. ஆனா அந்த ப்ரொவிஷன்ல ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னு சொன்னா அந்த பிரசன்ஸ். நாம் அங்கு இருக்கணும், நம்மளை நாம் தருகிறோம் என்று சொல்கிறது அதுதான். இந்த ப்ரொவிஷன் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது. கிவிங் அவர் செல்ஃப். பணம் காசு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். குடும்பத்துக்கு தேவையான அளவு பணம் சம்பாதிக்க வேண்டியது. இப்பெல்லாம் 2 பேருமே போறாங்க, வேலைக்கு போறாங்க. ஆனா முக்கியமாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாம ஆண்டவர் வைக்கும்போது மனைவி அந்த ஏவாள்கிட்ட ஆண்டவர் பேசல, ஆதாம்கிட்ட தான் பேசினாரு. நீ ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆதாம்கிட்ட பேசினார். ஸோ பெண்கள் வேலைக்கு போகலாமா போகக்கூடாதுன்றதை பற்றி சப்ஜெக்ட் இல்லை இது. அவங்களாம் வேலைக்கு போகிறதுனால தான் நிறைய இடத்துல கொஞ்சமாக சமாளிக்க முடியுது. நான் அதை பற்றி அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் விஷயம் இதுதான். ப்ரொவிஷன் என்று சொல்லுகிறது நீங்கள் ப்ரொவைட் பண்ணும் பொழுது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. கிறிஸ்தவங்களாயிட்டா காசை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க, எக்கனாமிக்கலாகவே பேசக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்பட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அவ்வளோதான், வருகைக்கு காத்திருக்க வேண்டியதான், இயேசு வந்து நம்மளை கூட்டு போக போறாருன்னு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது போல் வெயிட் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் அப்படி இருந்தால் கூட பஸ் வர்ற வரைக்கும் பசிக்கும் தானே, பஸ் வர்ற வரைக்கும் ஏதாவது சாப்பிடணும் தானே, அந்த சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் தானே. பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அந்நிய பாஷை பேசிட்டீங்க, அடுத்தது ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வருகைக்காக ஆயத்தமாயிட்டீங்க, ஓகே. ஆனால் வருகை வர்ற வரைக்கும் சாப்பிடணும் தானே, அல்லது நீங்கள் சாகிற வரைக்கும் சாப்பிடணும் தானே, அதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். சில பேருக்கு சென்டிமெண்ட்டாகவே வாழ்ந்துடுறாங்க, புத்தியே யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப சென்டிமெண்ட்டாகவே இருப்பாங்க. ஒரு கணவன் மனைவியும் என்ன பண்ணிருக்கார், கணவன் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி பேசியிருக்கிறார். நான் வந்து இது மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு. மனைவி கேட்டிருக்காங்க, இன்சூரன்ஸ்னா என்ன, நான் செத்து போயிட்டா உனக்கு இந்த காசு வரும் அப்படின்னு சொன்னோடனே மனைவி வாயை பற்றிட்டாங்க. நீங்கள் அப்படிலாம் பேசாதீங்க, இந்த இன்சூரன்ஸே நமக்கு வேண்டாம், நீங்கள் செத்து எனக்கு என்ன பணம் வர்றது. பாருங்க எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு சென்டிமெண்ட் பாருங்க. அப்போ அவர் வந்து நம்ம செத்துட்டா கூட இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு ப்ரொவிஷனை பற்றி பேசுகிறாங்க. நிறைய பேருக்கு புத்தி கிடையாது. என்கிட்ட சில பேர் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்காக வந்து ஆலோசனை கேட்க வருவாங்க, பிஸ்னஸ் பீப்புள்ஸ். நான் இவரோட பார்ட்னராக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சாதாரணமாக சொல்கிற விஷயம் என்னென்னா, பார்ட்னராக இருக்கும்போது எப்படி லாபம் வந்தால் பிரித்து கொள்ளணும்னு எழுதுறீங்களோ, அக்ரிமெண்ட் எழுதுவீங்க இல்லையா, எப்படி லாபம் வந்தால் பிரித்து கொள்ளணும்ன்ட்டு எழுதுவீங்களோ, அதுபோல் நஷ்டம் வந்தால் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்றதையும் எழுதிக்கோங்க முதல்லையே அப்படின்னு சொல்லுவேன். இதனால என்ன சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. போய் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோன்னு சொல்கிறோம், ஆரம்பமே நஷ்டம்னு சொல்கிறாரு. ஒரு ஊழியக்காரர் வாயிலிருந்து இப்படி வரலாமா?
நஷ்டன்ற வார்த்தையெல்லாம் முதல்ல வாயை திறந்து பேசிடக்கூடாதான். இதெல்லாம் இந்த சென்டிமெண்ட் ஃபூல்ஸ் வச்சுட்டு ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. நாம அறிவார்ந்தவர்களாக ஒரு ஒரு தரிசனத்தோடு முன்னோக்கி போறவங்களா இருந்தா எல்லா காரியங்களும் நம்ம கவனம் செலுத்தணும். அப்ப பணம் எப்படி சேர்க்கணும், பணம் எப்படி சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு எப்படி ப்ரொவைட் பண்ணணும்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ப்ராஸ்பரிட்டி டீச்சிங் நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்றது இல்லாததுனால தான் நிறைய டிவோர்ஸே நடக்குது. சரியானபடி பணம் வராததுனால, ஒருத்தருடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாம போகும் பொழுது இது பெரிய பிரச்சனையா மாறுது. அப்போ பணத்தை சம்பாதித்து பணத்தை கொடுக்குற அதே வேலைகள்ல அது மட்டுமே போதும்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்றோம். நிறைய இடங்கள்ல பணத்துல வெற்றி பெற்றவர்கள் ஏன் குடும்ப வாழ்வில் தோற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பணம் கிடைச்சிருச்சுன்னு உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. அது வெறும் குடும்ப உறவுல மட்டும், சொந்தக்காரங்க எங்கேயுமே பாருங்களேன், பணம் இருந்துட்டா பணத்தை அவங்களுக்கு தூக்கி போட்டா போதும், எல்லாருமே இங்க பணத்துக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே பணத்துக்காக தான் இருக்கிறாங்க, எல்லாருமே பணம் வந்தா சந்தோஷப்படுவாங்க, யாருக்குமே பணம் கொடுத்தா அந்த ஆள் நல்லவர் தான், பணக்காரனுக்கு எல்லாரும் சிநேகிதர்கள் தான். ஆனா அந்த நபர் இருக்க வேண்டிய நேரத்துல இல்லாம போகும்பொழுதுதான் பணத்தை விட அந்த நபர் அவங்க முக்கியத்துவப்படுத்திருக்கிறாங்க அப்படின்றதே தெரிய வரும். இவங்களுக்கு பணத்தை விட நம்முடைய பிரசன்ஸ் எங்க அதிகம் தேவைப்படுகிறதோ அங்க நாம் அதை கொடுக்காம போகும்பொழுதுதான் தெரியுது, ஓ இது மட்டும் போதாது போல் இருக்குது அப்படின்ற. பாருங்க, நிறைய நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன் நான், இந்த பிராக்டிக்கலான விஷயங்களுக்கு ஆவிக்குரிய சொல்யூஷன் தேடாதீங்க. பிராக்டிக்கலான விஷயத்துக்கு ஆவிக்குரிய சொல்யூஷன் தேடாது. நீங்க பயங்கரமா ஜெபிக்கிறதுனால, பயங்கரமா பைபிள் படிக்கிறதுனால, எல்லா மீட்டிங்கும் போறதுனால உங்க வீட்டுக்காரர் உங்களை நல்ல மனைவின்னு சொல்ல மாட்டார். நீங்க பெரிய பிரசங்கியா இருக்கிறதுனால, பெரிய ஜெப வீரரா இருக்கிறதுனால உங்க மனைவி உங்களை நல்ல புருஷன் சொல்ல போறது இல்லை. அதற்கு இது மாற்று இல்லை. அவர் ரொம்ப ஜெபிக்கிறாருங்க அதனால அவர் நல்ல புருஷன் சொல்றது இல்லை. நீங்க பெரிய தீர்க்க தரிசனியா கூட இருக்கலாம், ஆண்டவர் உங்கள்கிட்ட நேரடியாக கூட பேசலாம், எந்நேரமும் ஆண்டவரோட டைரக்ட் ஹாட்லைன் கனெக்ஷன்லேயே கூட இருக்கலாம். ஆனா வீடு குப்பையா இருந்தா நீங்க பெருக்கி ஆகணும். அதுக்கு இது மாற்று இல்லைன்னு சொல்றேன் நான். நீங்க அதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் பவுல் சொல்றதை தவிர, ஆவிக்குரியவைகளை மாம்சத்தோடு கூட என்ன பண்றது இல்லை, சம்பந்தப்படுத்தி பார்க்கறதில்ல. அப்ப மாம்சமா நடக்க வேண்டிய வேலைங்க நடக்கணும். எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டு இருக்க கூடாது. ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காமிக்கிறது ஓகே. இப்ப மாம்சத்துக்குரியவர்களை ஆவிக்குரியவர்களை சம்பந்தப்படுத்தி காமிக்க வேண்டியதில்லை. இட் இஸ் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட். நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, இப்படி இருந்துட்டா பக்தியா இருந்துட்டா, பக்தி மார்க்கத்துல நம்ம நல்லா இருந்துட்டா அதுதான் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கான வழி போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்ல, குடும்ப வாழ்க்கை நல்லா இருப்பதற்கு இங்க குடும்பத்துல வேலை செய்ய வேண்டியது இருக்குது. ரட்சிக்கப்பட்ட கணவனே இருந்தா கூட, அவரும் சர்ச்சைக்கு வர கணவனாக இருந்தா கூட, மனைவி எந்நேரமும் சர்ச்சிலே உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுங்க, புருஷனுக்கு காரியங்களை கவனிக்கலன்னு வச்சுங்க, அல்லது நீங்க ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் பண்ணி உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லியிருக்கிறீங்க, உங்க எக்ஸ்பெக்டேஷனை நீங்க நல்லா நடத்தலன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நான் தான் பொறுப்பு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, ஆனா அதை சரியா நீங்க செய்யலன்னு வச்சுக்கீங்க, அப்ப பிரச்சனை வரதானே செய்யும். அதனாலதான் 1 தீமோத்தேயு 5:8 சொல்லியிருக்குது, தன் குடும்பத்தை ஒழுங்கா நடத்த தெரியாதவன் அல்லது தன் குடும்பத்துக்கு ப்ரொவைட் பண்ணாதவன். அதை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். இந்த விசாரியாமற் போனால் அப்படிங்கிறது ப்ரொவிஷன் பத்தி போட்டிருக்குது. தான் சொந்த வீட்டை அவன் ஒழுங்கா விசாரிக்கலன்னு சொல்லி சொன்னா அவன் அவ்விசுவாசியிலும் கெட்டவனாயிருப்பான்னு போட்டிருக்கு. அதுக்கு அன்பிலீவர்னு போடல, இன்ஃபிடல்னு போட்டிருக்கு. அதாவது ஒரு ஒரு அவிசுவாசின்னா யாரை சொல்றோம், நம்ம சுவிசேஷத்தை ஒருத்தர் கேட்டு பிறகு அதை நம்பலைன்னா அவர் தான் அவிசுவாசி. அவருக்கு சுவிசேஷமே தெரியலன்னா அவர் அவிசுவாசின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு காரியத்தை எக்ஸ்போஸ் பண்ண பிறகு, ஒரு காரியத்தை நம்ம சொன்ன பிறகு அவங்க நம்பலைன்னா அவங்க தான் அவிசுவாசிகள்னு சொல்றோம். இங்க என்ன அர்த்தத்தில் போட்டோம்னா, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் நீங்க ப்ரொவைட் பண்ணலன்னா,
தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோம் நம்பலன்னா அவிசுவாசி. அதுபோல நான் அவர்களை விசாரிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தோம், விசாரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்தோம், நான் அதை செய்யலைன்னு சொல்லும்போது நான் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருக்கிறேன் அப்படி சொல்றோம். ஸோ இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்களை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் தான் உங்கள் வீட்டை கட்ட போகிறீங்க, நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு, உங்கள் கையில் தான் பந்து இருக்குது. இப்போ பால் இஸ் இன் யோர் கோர்ட். ரெண்டாவது, புரோக்கன் பீசஸ் வச்சு தான் கட்ட போகிறீங்க. முழுமையடைந்த நீங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பான நபர்களை வைத்து நீங்கள் கட்ட போகிறதில்ல. உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சிறப்பானவர்கள் இல்லை, எல்லாமே கிராக்டு தான். உங்களுக்குள்ளே எப்படி ஒரு கிராக் இருக்கோ அது மாதிரி மற்றவங்களுக்குள்ளேயும் கிராக் இருக்குது. கிராக்குன்றது நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி தான், கீரல்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், இல்லை கிராக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான், ஆனால் கிராக் இருக்குது. மூணாவது, யுவர் நெஸ்ட் இஸ் யூனிக். உங்களுடைய கூடு, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்வு முறை என்பது யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரோடையும் இது மாதிரி இருக்கணும் அப்படி யோசிக்க முடிய அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் 2 பேரும் வேற வேற இடத்துல இருந்து வேற வேற மெத்தடில் வளர்க்கப்பட்டு எல்லாமே வித்தியாசமானதாக வந்திருக்கிற அப்படின்னால, சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட சொல்கிறேன், நான் ரொம்ப நெருங்கின உறவில் இருந்தால் கூட நீங்கள் 2 பேரும் சேரும் பொழுது அங்கே உருவாகுகிற ரசவாதம் என்பது வேறு மாதிரியான விஷயம். எவ்ரி பர்சன் இஸ் யூனிக் அண்ட் எவ்ரி ஃபேமிலி இஸ் யூனிக். எல்லாருக்கும் ஒரே விதமான ஆலோசனைகளோ எல்லாருக்கும் ஒரே விதமான தத்துவங்களோ செயல்படுகிறது இல்லை. சாப்பாட்டிலே அப்படி தான் சொல்கிறாங்க, ஒருவருடைய மருந்து இன்னொருவருக்கு விஷமாக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி ஒருவருக்குரிய ஆலோசனை இன்னொருத்தருக்கு அப்ளிகபிள் ஆக முடியும்? ஒரு சிலருக்கு அது நடக்கலாம், இன்னொரு சிலருக்கு நடக்காது, அவங்களுக்கு வேறு காரியங்கள் நடக்கும். அப்போ நீங்கள் தான் அதை தீர்மானிக்கணும், உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி வளர்த்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிப்பட்ட ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது? இந்த புரோக்கன் பீஸை வச்சு கல்லை வச்சு கட்டுறவங்களுக்கு வேறு ஸ்கில் தேவைப்படுது, மண்ணை வச்சு கட்டுறவங்களுக்கு வேறு ஸ்கில் தேவைப்படுது. இப்போல்லாம் இந்த கல்களே வேறு வேறு மாதிரியான கற்கள்லாம் வந்துருச்சு. முந்தியெல்லாம் ஒரு செங்கலை அப்படி எடுத்து போட்டு ஒரு உடச்சி அப்படி வைப்பாங்க. இப்போல்லாம் அப்படி உடைக்கிறது இல்லை, வேறு மாதிரி கட்டுறாங்க. வேறு வேறு மெட்டீரியல்ஸ் வந்துருச்சு, அதை கையாளுவதற்கு வேறு ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அப்போ உங்களுக்கு கிடைத்திருக்கிற மெட்டீரியலை எப்படி பண்ணணுன்றது நீங்கள் தான் உங்கள் ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதில் மிக முக்கியமான ஸ்கில் வளர்த்துக்க வேண்டியது கான்வர்சேஷன். கான்வர்சேஷனில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? ஒருத்தர் நிறைய பேசுகிறாங்க, ஒருத்தர் குறைவாக பேசுகிறாங்க. இப்போ நான் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இந்திய நான் எப்படி சொல்லுவேன்னா, பெண்கள் நிறைய பேசுகிறாங்க, ஆண்கள் குறைவாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது நிறைய பேர் எனக்கு சொல்கிறாங்க, இல்லை ஆம்பளைங்க நிறைய பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில இடங்கள்ல ஆண்கள் நிறைய பேசுகிறாங்க, பெண்கள் அமைதியில் இருக்கதா சொல்கிறாங்க. எது எப்படியா இருந்தாலும் சரி, ஒருத்தர் நிறையா பேசும்போது ஒருத்தர் குறைவாக பேசினா பிரச்சனை வருது. ஒருத்தர் அமைதியை விரும்பும்போது இன்னொருத்தர் போய் தொந்தரவு பண்ணால் பிரச்சனை வருது. அப்போ நான் அமைதியை விரும்புகிறேன்றத எப்படி அவங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறது? நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எனக்கு பதட்டம் ஆயிடுதுன்றதை எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? ஏன் அமைதியாக இருக்கிற நேரம் நான் பேச விரும்புகிறேன்றதை எப்படி சொல்லி நான் புரிய வைக்கிறது? எப்படி என்னுடைய பயத்தை நான் ஷேர் பண்ணுறது? சில வீடுகளில் நான் ஆலோசனைகளுக்கு போயிருக்கும்போது அந்த புருஷர்மார் பயங்கர அழுது சொல்லுவாங்க, நான் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, நான் மறைச்சிட்டேன்றாங்க. கடன் வாங்கியிருப்பாங்க, கடன் வாங்கினதை மறைச்சிருப்பாங்க, அதுதான் பிரச்சனையாக இருக்கும். இப்போ கடன் வாங்கின விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு, பயங்கர சண்டை. இப்போ நான் போயிருக்கிறேன், போனால் இவர் எனக்கு துரோகம் பண்ணுறாரு, எனக்கு மறைக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. நான் அவர்கிட்ட கேட்பேன், ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு. அவர் நான் அவங்க மேலே வைத்த அன்புனால தான் மறைக்கிறேன், இந்த குடும்பத்தை நடத்த வேண்டியிருந்தது, நான் கடன் வாங்கிட்டேன், ஆனால் இந்த சொன்னால் இவங்களால தாங்க முடியாது, மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இதை சொன்னால் இவங்களுக்கு தாங்க முடியாதுன்றதுனால நான் மறைச்சிட்டேன் பாரு இவர். அப்போ நான் இவங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், எப்போவாவது இவர் ஏதாவது சொல்லி நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறீங்களா, பயங்கரமாக கத்திருக்கீங்களா, சண்டை போட்டிருக்கீங்களா? அவர் பயந்தே போயிட்டார் பொழுது சில சமயங்களில் சொல்லி என்ன நடக்குமோ அதோட இவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்போ எப்படி இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும்னு தெரில. அவர் உண்மையிலேயே சொல்லும் பொழுது பதட்டமாகி ஆட்டம் ஆடி பயங்கரமான ஒரு சீன் கிரியேட் பண்ணால் அடுத்த முறை என்ன பண்ண மாட்டாங்க, காரியங்களை சொல்ல மாட்டாங்க.
அப்போ என்ன சொல்றது? மறைக்கிறாங்கன்னு சொல்றது. இல்லை, எவ்வளவு பெரிய காரியம் சொன்னாலும் நான் பலசாலி, நான் அதை தாங்கி கொள்ள முடியும், நான் சரியா ப்ராசஸ் பண்ண முடியும், அதை நான் சரியா ஹேண்டில் பண்ண முடியும், உங்களை துன்பப்படுத்துற மாதிரி நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன் அப்படின்ற பயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நீக்கிக்கிட்டா, சில வீடுகளில் பாருங்க, மனைவி வந்து தெரியாம பொருள் வாங்குவாங்க. சில பொருளுங்க வந்து தெரியாம வாங்கி வைப்பாங்க, தெரியாம பணம் சேர்த்து வைப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரிய நம்பிக்கையின்மையினுடைய ஒரு அடையாளம் தானே. இந்த ஆள்கிட்ட எப்பவும் பணம் இருக்காது போல் இருக்குது, எப்போ நம்ம கேட்டால் தரமாட்டாரு, இந்த மாதிரிலாம் எண்ணம் இருந்தால் தானே அதுக்கெல்லாம் அவசியப்படுது. இதெல்லாம் போக்கணும், இதெல்லாம் பேச்சின் மூலமாக போக்கணும், சண்டையின் மூலமாக போக்க முடியாது. எப்படி எனக்கு மறைக்கலாம், எப்படி நீ வந்து எடுக்கலாம், எப்படி நீ வந்து எனக்கு தெரியாம காசை சேர்க்கலாம், எப்படி நீ எனக்கு தெரியாம சீட்டு போடலாம் அப்படின்னு சண்டை போறதுனால இது தீர்ந்து போறது இல்லை. உனக்கு அந்த யோகியத்தை இருந்தால் நான் ஏன் சேர்க்க போறேன்றது தான் அவங்க ஒரு சில பேர் வாய்த்தன்னு சொல்லிடுவாங்க, சில பேர் மனசுக்குள்ள ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்ப அதை நாம கண்டுபிடித்து எதனால இது நடந்தது, என்ன பயம் இருக்குது, எந்த பயத்தை நீக்கினா இது போகும் அப்படிங்கிறத மெதுவா கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்கில்னு சொல்றோம். இந்த கான்வர்சேஷனல் ஸ்கில் மூலமா தான் என்ன ப்ரொவிஷன் நம்ம கொடுக்கணும்னு நமக்கு தெரியும். அவங்க என்ன விரும்புறாங்க, நிறைய நேரத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்க திருப்தியே இல்லாமல் இருக்கிறாங்க, ஏன்னா அது அவங்களுக்கு தேவையே இல்லை. நிறைய பேருக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குது, சொல்லிட்டாங்க ஆண்களுக்கு வந்து வயிற்று மூலமா தான் இருதயத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் ப்ராபப் மாதிரி ஒன்று இருக்கு. த வே டு மேன்ஸ் ஹார்ட் இஸ் ஸ்டமக் அப்படின்னு. அதாவது ஆம்பளைனா சாப்பிட விரும்புவான், நல்ல சோத்தை போட்டா அவன் இருதயத்தில் இடம் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது பொதுவான ஒரு விஷயமா இருக்கலாம், எல்லாருக்கும் அது ஒத்து வராது. நல்ல சாப்பாடு போட்டு கூட ஒரு ஆள் திருப்தியா இல்லைன்னா இந்த ஆளுக்கு என்ன செஞ்சாலும் திருப்தியா இல்லைன்னு சொல்லக்கூடாது. இதுக்கு மேல என்னமோ தேவைப்படுது, அது எனக்கு தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கணும். அதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? கேட்கறது மூலமா தான். கேட்டா உடனே சொல்லிடுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தான். அதாவது ப்ராடக்ட் வந்து இப்போ இந்த திருமணம் என்பது காதலிக்க கற்றுக்கொள்கிற இடம், அன்பு செலுத்த கற்றுக்கொள்கிற இடம். எனக்கு அன்பு செலுத்த தெரியும் யாரும் சொல்ல முடியாது. இது ஒரு பெரிய ஸ்கில். அன்பு செலுத்துவது என்பது ஒரு பெரிய திறன் தானே. அது கற்றுக்கொள்கிற மூலமா தான் வருது. அது ஏதோ ஒரு உணர்ச்சியில வர்ற ஒரு விஷயம் கிடையாது, இது டிசிஷன்ல வர்ற விஷயம். அப்ப நான் இவர் மேல அன்பு செலுத்த போகிறேன்ற டிசிஷன் எடுக்கிறது தான் திருமணம் வச்சிருக்கிறாங்க. திருமணம் என்ன? இனிமே நான் வேற யாரையும் அன்பு செலுத்த மாட்டேன், இந்த ஆளை அன்பு செலுத்த போறேன் அப்படின்றதானே திருமணம். நான் இனிமே ஒவ்வொரு பொண்ணையா பார்க்க மாட்டேன், இனிமே நான் அன்பு செலுத்துறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கிறா. அப்ப அங்க போன பிறகு தான் அன்பு செலுத்தவே ஆரம்பிக்கிறோம், அங்கதான் கற்றுக்கொள்ளவே ஆரம்பிக்கிறோம். ஓ, இப்படி அன்பு செலுத்தினா உங்களுக்கு பிடிக்கல, வேற மாதிரி அன்பு செலுத்தணும், அப்பதான் பிடிக்கும், இப்படி பிடிக்கல அப்படின்னு அங்கதான் கற்றுக்கொள்கிறோம். அங்க போய் வந்துட்டு அன்பே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அன்பே இல்லை அல்லது இவருக்கு அன்பு செலுத்தவே தெரியல இல்லையே. டிரைவிங் கிளாஸ் போறீங்க, முதல் நாள் போய் உட்காந்து வண்டி எடுக்கிறீங்க, அவர் ஆன் பண்ண சொல்றாரு, ஆன் பண்ணிட்டு இப்போ மெதுவாக விடுங்க, கிளச்சை விடுங்கன்றாரு, விட்டோடனே வண்டி ஆஃப் ஆகி போயிடுது. உனக்கு என்ன வண்டியை ஓட்ட தெரில அப்படின்னா, வண்டி ஓட்ட தெரிஞ்சுதான் நான் ஏன் இங்கே வந்திருக்கிறேன் பாருங்க. ஒரு ஆளுகிட்ட அன்பு செலுத்த, எனக்கு எல்லாத்தையும் அன்பு செலுத்த தெரியுங்கன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாலிப வயசுல இருக்கும்போது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, எல்லாரும் ஃப்ரெண்டு தான், அருமையான ஃப்ரெண்டு, யாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் அவருக்கு. அவரை மாதிரி நல்ல மனுஷன் வேற யாருமே கிடையாது, எல்லாம் ஓகே தான். கல்யாணம் பண்ணோடனே அத்தனை முகமூடியும் கிழிஞ்சு தொங்குது. ஏன்? நமக்கு தெரியலன்றதே அங்கதானே தெரியுது. நாம இவ்வளவு நாள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சிருந்தோமே, நமக்கு அன்பு செலுத்த தெரியும் நினைச்சோமே, அது தெரியலன்றது ஒரு ஆள்கிட்ட கமிட் ஆகும்போது தான் தெரியுது. அப்போ ஒரு ஆளுகிட்ட என்னால முழுமையா அன்பு செலுத்த முடியும்னு சொல்லி சொன்னா நான் உலகத்துக்கு அன்பு செலுத்த முடியும். உலகத்துக்கே நான் அன்பு செலுத்துறதுனால ஒரு ஆள்கிட்ட அன்பு செலுத்த முடியும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு ஆள்கிட்ட அன்பு செலுத்துறது மூலமா நான் உலகத்துக்கு அன்பு செலுத்த முடியும், கற்றுக்கொள்வதன் மூலமாக, அங்க கமிட்டடா இருக்கிறது மூலமாக. நாம என்ன நினைக்கிறோம், நமக்கு உலகத்துக்கே நம்ம அன்பு செலுத்துறத சொல்றாங்க, ஒரு ஆள் சொல்ல மாட்டேன்றாங்களான்னு. இல்ல, அதெல்லாம் தூர பார்க்கிற செவர்கள், கிராக்க பார்க்காதவங்க, எல்லாம் பூசி மொழிகி இருக்கிற இடங்கள். ஆனா என் பக்கத்துல வந்து பாக்குறவங்களுக்கு தான் இருக்கிற கிராக் என்ன பண்ணுது தெரியுது. அங்க நான் எப்படி நடந்து கொள்கிறேன்றதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ அன்பு செலுத்துறது எப்படி செலுத்துதுங்க? வார்த்தையினால செலுத்தணும், செய்கையினால செலுத்தணும். பில்ட் அப்படின்ற வார்த்தை வந்து கட்டுவது. கட்டுறது எப்படி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஒருத்தர் எப்படி கட்டுறோம்னா காம்ப்ளிமெண்ட். அதனாலதான் வீடுகளில் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பாராட்டி பேசுங்க. நீங்க ஒரு பொருள்கிட்ட இருந்து ஏதாவது லாபம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா, அந்த பொருளை விற்க போறீங்க, அந்த பொருள் இருந்து லாபம் எடுக்கணும்னு சொல்லி சொன்னா அந்த பொருளை குறித்து உயர்வா பேசுவீங்க. அந்த பொருளை உங்க காரை நீங்க விற்க போறீங்க, பாருங்க இந்த கார் வந்து நீங்க வழியில போயிட்டே இருக்கும்போது பாதியில நின்றோம், எண்ணெய் கொஞ்சம் லீக் ஆகும், டயர் கொஞ்சம் தேஞ்சு இருக்குது, இப்படி சொல்லி விற்பீங்களா ஒரு பொருளை? அந்த பொருள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டி தருமா?
தராது. அந்த பொருளை குறித்து எவ்வளோ உயர்வாக சொல்றீங்களோ அப்படி சொல்ல சொல்ல தான் அதனுடைய மதிப்பு கூடுகிறது. அதன் மதிப்பு கூடுறதுனால உங்களுக்கு லாபம் உண்டாகிறது. அப்போ அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள குறைச்சி பேசுறதுனால, யாருமே இல்லாத போது குறைச்சி பேசினாலும் குறைச்சி பேசுறது தான். நான் மற்றவங்க முன்னாலெல்லாம் மதிப்பாக தான் பேசுவேன், வீட்டுக்குள்ள வச்சு தான் கும்மாங்கும்பு குத்துவேன், அது இல்லை. வீட்டுக்குள்ளேயோ வெளியேயோ அவங்களை குறித்து உயர்வாக பேசுவது நிமித்தமாக தான் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அவர்களை குறித்து உயர்வா அவங்க காது கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அது உள்ளத்திலிருந்து வர வேண்டியது. இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். சாராள் ஆபிரகாம் ஆண்டவனேன்னு கூப்பிட்டா அப்படின்னு போட்டிருக்குது. நான் இதை சில மேரேஜ் செமினாரில் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவனேன்னு கூப்பிட்டான்னு உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. சும்மா போகும்போது வரும்போதெல்லாம் அந்த கேப்பில் இன்டர்வெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அப்போ ஆண்டவனே ஆண்டவனே அப்படி தான் கூப்பிடுவாங்க வீட்டுக்காரர். அவர் அம்மா நீ பேசாமல் கூப்பிடாமலே இருந்துடலான்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு கூப்பிட்டுருவாங்க. அப்போ தான் ஒரு நாள் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஆண்டவனேன்னு கூப்பிட்டாங்கன்னு போட்டிருக்குது, இதையும் நம்ம சொல்கிறோமே, எங்கே கூப்பிட்டாங்கன்னு பார்ப்போம், எந்த சந்தர்ப்பத்தில் கூப்பிட்டாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி தேடுனா ஒரு இடத்துல கூட அந்த அம்மா கூப்பிடல. ஆண்டவனேன்னு ஒரு இடத்துல கூட கூப்பிடல. ஆனால் ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, அவள் தன் உள்ளத்திலே சொன்னாள், என் ஆண்டவனும் வயது சென்றவன் ஆனான்னு சொல்லி தன் உள்ளத்தில் சொல்லியிருக்கிறா. அப்போ வாயை திறந்து என்ன சொன்னான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவள் உள்ளத்துக்குள்ளாக ஒரு மதிப்பு இருந்திருக்கிறது, உள்ளத்துக்குள்ளாக உயர்வான எண்ணம் இருந்திருக்குது. அந்த உள்ளத்துக்குள்ள உயர்வான எண்ணம் இருந்தால் போதும். வார்த்தையில் என்ன, நீங்கள் இப்போல்லாம் நிறைய பேர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் ரொம்ப கோபம் வருது இல்லையா, என்னடா பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்ட்டு. இல்லை, பேரை சொல்றீங்களோ வாடா போடா கூப்பிடுறீங்களோன்ற ரெண்டாவது, உள்ளத்துக்குள்ள மரியாதை, ஒருவருக்கொருவர் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா. ஒருத்தர் கணவன் தான் மனைவி தான் கணவனுக்கு மரியாதை கொடுக்கணும், கணவன் வந்து மனைவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதுன்னு இல்லை. மனைவி தான் கணவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியாமல் இருக்கணுன்றது பைபிள் எங்கேயும் சொல்லலை. மனைவிகள் தங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருக்க கடவுள்னு சொன்ன இடத்துல தான் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும் இருக்குது. நல்லா வாசிங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்கணும் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த வீட்டை கட்டுறதுல 2 பேர் ஈடுபட்டு இருக்கிறோம். இந்த 2 பேரும் வீடு கட்டுவதற்கு, நீ எனக்கு கீழ்ப்படுகிற நான் உனக்கு கீழ்ப்படியான்றது இங்கே முக்கியம் இல்லை. இது கட்டப்படுவதற்கு, இது சந்தோஷமா இருப்பதற்கு, இந்த இடத்துக்குள்ள சமாதானம் இருப்பதற்கு, இந்த இடத்துக்குள்ள அன்பு இருப்பதற்கு, அன்பு சமாதானம் சந்தோஷம் நிம்மதி இவைகளை கட்டுகிறோமே, இதற்கு யாருக்கு யார் கீழ்ப்படிஞ்சா நல்லா போயிட்டு இருக்குதுன்றத அவங்க யோசித்துக்கணும். நீ எனக்கு கீழ்ப்படின்னு சொல்லக்கூடாது. நான் உனக்கு கீழ்ப்படுறதுனால எனக்கு சந்தோஷம் உண்டாகுது, எனக்கு நிம்மதி உண்டாகுதுன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறேன், ஆகவே நான் கீழ்ப்படுகிறேன்ற இடம் எங்கே வருகிறதோ அங்கதான் உண்மையிலேயே ஒரு குடும்பம் உருவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ முக்கியமான இந்த விஷயத்தை நாம் எப்படி முடிவு கொண்டு வருவோம். ஒரு மனைவி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் இப்படி சொல்லியிருக்காங்க, நான் அவரை டிவோர்ஸ் பண்ணணும், ஆனால் இப்போ நான் டிவோர்ஸ் பண்ண விரும்பலை, நான் வந்து அவரை வந்து அணுவா சித்திரவதை செய்யணும், அவரை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ண விரும்புகிறேன், நான் ரொம்ப ஹர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னாராம், இப்போ நீ டிவோர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார், ஏன்னா நீங்கள் 2 பேரும் சண்டையாக இருக்கீங்க, இப்போ நீ டிவோர்ஸ் பண்ணினா 2 பேரும் அவர் ரொம்ப சந்தோஷம், இந்த தொல்லை ஒழிஞ்சா போதும்னு சொல்லி சந்தோஷமாயிடுவார், உன்னால் ஹர்ட் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணு, கொஞ்ச நாளைக்கு அவரை நேசிக்கிற மாதிரி நடி, நல்லா அவன் நேசத்தால் அவர் மயங்கி இருக்கும்போது, அவனை நேசிக்கிறா அப்படின்னு நம்பி இருக்கும்போது நீ என்ன பண்ணு, டிவோர்ஸ் பண்ணு. அப்போ அவருக்கு வந்து ரொம்ப வேதனை ஆகிடும், அதை நீ பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்படித்தான் இருக்கணும், நமக்கு ஆதரவாக பேசியிருக்காரு ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து போய் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவருக்கு பிடிச்ச உணவை சமைச்சு போடுறது, அவரை மரியாதையாக நடத்துறது, அன்பான வார்த்தைகளால் பேசுறது, இப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை 2-3 நாள்லாம் ரொம்ப கிண்டலா, பார் ஒன்று என்ன பண்ண போறேன், இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னமோ நடக்குது இங்கே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாட்கள் கடந்துருச்சு. ஒரு 6-7 மாதம் கழிச்ச பிறகு அந்த பாஸ்டர் அவங்கள சந்திச்சிருக்கும் போது, என்னம்மா டிவோர்ஸுக்கு போயிடலாமா அப்படின்னு உடனே இந்த அம்மா சொல்லுது, உங்களுக்கு என்ன பாஸ்டர், கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காத கடவுள் பைபிளில் சொல்லுது, உங்களுக்கு தெரியாதா, என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அவர் ஆச்சரியமாயிட்டாரு, என்னம்மா நீ தானமா வந்தேன்னு, அன்னைக்கு ஏதோ முட்டாள்தனமா வந்துட்டேன், அந்த புத்தி சொல்லி அனுப்ப வேண்டியது நீங்க தானே, நீங்களே இப்படி பண்ணலாமா அப்படிலாம் பேசியிருக்கீங்க. என்ன நடந்திருக்குது, இந்த அம்மா நடிக்க ஆரம்பிச்சு அவர் அதை உண்மை நினைச்சு அவர் உண்மையாகவே ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த உண்மையான ரெஸ்பாண்ட் பண்ண பிறகு தான் இந்த அம்மாவுக்கு புரியுது, ஓஹோ இதுல இவ்வளவு சந்தோஷம் இருக்குது போல் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்தவருடைய ரியாக்ஷன் உங்க அன்பை என்ன பண்ண விடாதீங்க, நிறுத்த விடாதீங்க. இப்ப
இப்போ சில பேர் சில சமயங்களில் பிரசங்கங்கள்லாம் கேட்டு மனம் வருந்தி, சில இடங்களில் பர்சனல் ஆலோசனைகள்லாம் மனம் வருந்தி, சில கணவன்மாரெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வருந்தி நான் இனிமேல் நல்லா இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சி போய் மனைவிகிட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகோ அல்லது ஆலோசனைகளை கேட்ட பிறகோ போய் மனைவிகிட்ட போய் என்ன பண்ணுறாங்க, என்னை மன்னிச்சிடு, நான் இனிமேல் ஒழுங்காக இருப்பேன், நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு போகிறாங்க, பயங்கரமான வரவேற்பு கிடைக்க போகுது, ஆஹா இந்த மனுஷன் திருந்திட்டான்டா, இனி நமக்கு நல்ல வாழ்க்கை தானே எதிர்த்து சொல்லுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு போகிறாங்க. போய் சொன்ன உடனே அந்த அம்மா, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன், இந்த நடிப்பு எதுக்கு, இப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன சாதிக்க விரும்புகிறீங்க, எதுக்காக இப்போ திடீர்னு இந்த ஒரு வேஷம் அப்படின்னு சொன்ன உடனே பயங்கரமாக அஃபண்ட் ஆகிடுறீங்க. நான் நல்லபடியாக திருந்தி போனேன், அப்போ கூட இல்லை அங்கே தான் இப்போ ரொம்ப முக்கியம், அங்கே தான் ரொம்ப முக்கியமான கட்டம். என்ன கட்டம், அப்படி எதிர்த்தாளு சொன்ன உடனே ஓ நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினச்சிக்காம எப்படி பேச கற்றுக்கணும். ஆமாம், நீ இப்படி பேசுறதுல நிறைய உண்மைகள் இருக்கு, ஏன்னா நான் அப்படி நடந்திருக்கிறேன், ஏற்கனவே பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், பலமுறை நான் இது பண்ணியிருக்கிறேன், இந்த முறையும் நான் சொல்கிறேன். நான் வாக்கு கொடுக்கல, என்ன கொடுக்கல, எதிர்காலத்தை குறித்த வாக்கு கொடுக்கல, கடந்த காலத்தை குறித்த வருத்தத்தை தெரிவிக்கிறோம். நீங்கள் எதிர்காலத்தை குறித்த வாக்காக நினைக்கக்கூடாது, கடந்த காலத்தை சரி பண்ணுறது தான் நம்ம அங்கே இருக்கிறோம். ஆகவே தொடர்ந்து அவங்க நமக்கு நாம் என்ன நினச்சிட்டு போகிறோமோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்கலனா கூட நாம் என்ன முடிவு எடுத்துருக்கிறோமோ அந்த முடிவில் தொடர்ந்து இருக்கும்பொழுது கூடிய விரைவில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். முக்கியமான ஒரு விஷயம்தான், உன் சகோதரனில் உள்ள கண்களில் உள்ள துரும்ப எடுக்கிறதுக்கு முன்னால உன் கண்ணில் உள்ள கட்டையை பாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அந்த வசனத்தை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நிறைய நேரம் கட்டை இருக்கிறதுனால தான் துரும்ப கூட சரியாக எடுத்துக்க முடியல. ஏன்னா இது நமக்குள்ளே இருக்குது, நமக்கு துரும்ப அங்கே இருக்குது தெரியுது, ஆனால் அதை எடுக்க முடியல. ஏன்னா இங்கே நமக்கு ஒன்று, நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று நம்மளை அடைச்சிட்டு நிற்குது, நம்முடைய பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பார்வையை முதல்ல தூக்கி வைக்காம யாருடைய கண்களையும் நம்ம துரும்ப எடுக்க முடியாது, எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவங்களுடைய கண்களில் துரும்ப எடுக்கிறது நம்ம வேலை இல்லை. சில பேர் நினைப்பாங்க என்கிட்ட கட்டெல்லாம் கிடையாது, என்கிட்ட துரும்பு தான் இருக்குதுன்னு சில பேர் நினச்சிப்பாங்க. நான் 90% நான் சரி, ரைட்டு, 5% சரியில்லைல்ல, அதை தான் சரி பண்ணுமே தவிர அடுத்தவர்கிட்ட 80% குறையா இருக்கும், அதை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தவர் கண்ணில் கட்டையே இருக்கட்டும், உங்கள் கண்ணில் துரும்பு இருக்கட்டும், முதல்ல துரும்பு எடுப்போம். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை. நம்முடைய வேலை அடுத்தவர்களை திருத்துவதில் நம்மை மேம்படுத்தி கொள்வது. இதுதான் முக்கியமான விஷயமா இருக்க முடியும் உங்களுடைய குடும்ப வாழ்வில். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய கூட்டை நீங்கள் கட்ட போகிறீங்க, கடைசியாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய தவறை நீங்கள் திருத்திக் கொள்ள போகிறீங்க. அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், அவர்களுடைய குறைகளை திருத்திக் கொள்வதன் மூலமாக அடுத்தவர்களுடைய குறைகளை திருத்த நீங்கள் நினைக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஹாட்டாக தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா பிரச்சனையாக தான் இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ரெஸ்டிங் பிளேஸ், தலை சாய்க்க ஒரு இடமே இருக்காது. உங்களுக்கு தலை சாய்க்கிற இடத்தை உருவாக்குவது உங்களுடைய வேலை, நரிக்கு குழி உருவாக்குவது நரியுடைய வேலை, கூடு கட்டுவது பறவையினுடைய வேலை, உங்களுக்கு தலை சாய்க்கிற இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இந்த நாளிலே நான் பேசிக்கொண்டிருந்த வேளைகளில் அந்தந்த பகுதிகளில் எங்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தொட்டாரோ, எந்தெந்த பகுதிகளில் அவர்களை குறித்து பேசினாரோ, எந்தெந்த பகுதியில் நீர் என்னை குறித்து பேசினீரோ அந்த பகுதிகளில் நான் என்னை திருத்திக் கொள்ள இந்த நாளில் முடிவு எடுக்கிறேன். அவரவர்கள் மற்றவர்களுடைய இந்த இடம் இவங்களுக்காக பேசியிருக்குது, அந்த இடம் அவங்களுக்காக பேசியிருக்குதுன்னு நினைக்காம எந்த இடமெல்லாம் எங்களுக்காக பேசப்பட்டிருக்கிறதோ, எனக்காக பேசப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல கவனம் செலுத்த, அந்த துரும்புகளை நாங்கள் நீக்க, அந்த கட்டைகளை நாங்கள் நீக்க பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடும் ஒரு பரலோக ராஜ்யமாக சமாதானம், நீதி, சந்தோஷம் போன்ற நிறைவுகளால் அவருடைய அறைகள் நிரம்பி இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எந்தெந்த குடும்பங்களில் துக்கமும் துயரமும் இருக்குதோ, எங்கே விழுந்து கிடக்கிறார்களோ அங்கே ஞானத்தை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி எழுந்து நிறுத்துவார்களாக, அந்த குடும்பத்தை கட்டுகிற பொறுப்பை எடுத்துக்கொள்வார்களாக. யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்களோ, இனி திருத்தவே முடியாது, இனி என் குடும்பத்தில் சந்தோஷமே இருக்காது, இனி என் குடும்பத்தில் வெளிச்சமே இல்லைன்னு யாரெல்லாம் முடிவுக்கு வந்தார்களோ அவருடைய மனம் திரும்புதல் இன்றைக்கு உண்டாவதாக, மறுபடியும் அவர்களுக்கு வெளிச்சம் உண்டு என்ற நம்பிக்கை பிறக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்கள் ஞானம், அறிவு, புத்தி என்பவைகளாலே தங்கள் வீட்டை கட்ட தீர்மானிப்பார்களாக. அவருடைய குடும்பங்களில் சுகம் உண்டாயிருப்பதாக. கிடைத்திருக்கிற பலவீனமான பாத்திரங்களை கொண்டு, கிடைத்திருக்கிற உடைந்த குச்சிகளை கொண்டு அருமையான ஒரு எதிர்காலத்தை அவர்கள் உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். இதனாலே அவர்களுக்கு உண்டாகிற நன்மைகளை கேட்க நாங்கள் ஆசையாக இருக்கிறோம். அது நடப்பதாக என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.
ட்ரைனிங் இஸ் நாட் அக்ரிமெண்ட் பட் அண்டர்ஸ்டாண்டிங். உலகத்தில் அநேக கொலைகள் நடைபெற்றிருக்கிறது கடவுள் என்கிற பெயரால். எனக்காக நீ வெட்டுனா நீ என் மேல அன்பா இருக்கணும். அதனாலதான் பேதுரு எடுத்து வெட்டினான். இந்த சிந்திக்க தூண்டுறதுனாலதான் பரிசேயர்களுக்கும் அவர் மேல அவ்வளவு கோபம் வந்துச்சு.